7/3/2026 விசுவாவசூருடம் மாசி மாதம் 23ஆம் தேதிங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமநோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 8:30, மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:30 to 11:30 இருக்குதுங்க. மறுபடியும் இரவு தான் வருது, 9:30 to 10:30. இரவு ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளியை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் மத்தியானம் 1:30 ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சூளம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிருங்க. இன்றைக்கி திதியை பொறுத்த வரைக்கும் இரவு 8:15 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சமி திதியாக இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிற்பகல், அதாவது மத்தியானம் 12:10 வரைக்கும் சித்திர நட்சத்திரம், அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரமாக மாறுது. அப்போ இதை பேஸ் பண்ணி சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிற்பகல் 12:10 வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே சமயத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் மாறுது. எப்போ 12:10 மத்தியானத்துக்கு மேலே. சரிங்களா? டீட்டெயிலான கோச்சார அமைப்பு ராசிவலன் கணிக்க போகலாம். சரிங்களா? வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்றைக்கி சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய்ங்க. அதே சமயத்தில் கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்போ ஒரு அதிரடி ஆரம்பம் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக மேசராசிக்கு கணிக்க போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1வது வீடு 2வது வீடு காலியாக இருக்குதுங்க. 3வது வீட்டில் தான் குரு வக்ரமாக இருக்கார். அப்போ என்ன, இளைய சகோதரிகளிடம் பேசுகிறப்போ கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. சின்னதாக மனஸ்தாபம், நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரக்கூடிய அமைப்பு 3ஆம் வீட்டில் குரு அது வக்ரமாக இருந்தால் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்காங்க. குலதெய்வம் கோயில் பக்கம் ஒரு 8 போயிட்டு வாங்களேன். போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் இதமாக தெம்பாக, நடக்காத காரியத்துக்கு தடை இருந்தால் நீக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு 5ஆம் வீட்டில் இருக்கிற கேது தருவார். அப்போ குலதெய்வம் கோயில் போய் வேண்டுதல் வச்சுட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் வீடு காலி. 7ஆம் வீட்டை பொறுத்து சந்திரன் இருக்கார். கூட்டாளிகளோட ஒத்தாசையால் இன்னைக்கு உங்களுக்கு நினைச்ச காரியம் ஒன்றும் கைகூடும். சந்திரன் அந்த அமைப்பில் இருக்காரு. 11 பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே உங்களுக்கு சூரியன், ராகு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். இப்படி இருந்தால் என்ன, லாப வீட்டில் கிரக அமைப்பு இருக்குங்காட்டி இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவு நல்லாவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ப்ளஸ் சனி ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. அப்படி இருந்தால் தூக்கத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். தூக்கம் சரியாக வராது. ஏதோ மனசில் போட்டு சில பிறன்ற மாதிரி இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இன்றைக்கி எதையுமே பதட்டப்படாமல் நிதானமாக காய் நகர்த்துற தெளிவு உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கும். உங்கள் நடவடிக்கை இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது. ரைட்டுங்களா? பழைய ஏதாவது கசப்பான விஷயங்கள், நினைக்கக்கூடாத விஷயங்கள் மனசில் போட்டு குழப்பாமல் உலர்த்திக்காமல் புதுசாக யோசிக்க ஆரம்பிங்க. பழசை பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற நிலவுக்கு நீங்கள் வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய வேலையை சப்போர்ட் பண்ணி கேட்பாருங்க. அதே சமயத்தில் நீங்கள் செஞ்சால் தான் சார் கொஞ்சம் கரெக்டாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறல் இணக்கம் உண்டு. புதிய வேலை தேடுபவர்கள் கூட நல்ல வேலை வாய்ப்பு அமைய போகுது இன்னைக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி நம்புற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஓகோன்னு இருக்குதுங்க. புதிய ஸ்டாக் எடுப்பதற்கு கூட சரியான நேரம். கஸ்டமர்கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசுங்க. ஆர்டர் தானாக வரும். ரைட்டுங்களா? இது வியாபார யுக்தி தொழிலுக்கு உண்டான ஒரு முன்னேற்றத்துக்கு பாதைன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான சீக்ரெட் என்ன பார்த்தா, 10ஆம் வீட்டில் எந்த கிரகம் இல்லைங்க உங்களுக்கு. இல்லைன்னா கூட உங்களுக்கு 11ஆம் இருக்கக்கூடிய வீட்டில் செவ்வாய் பலத்தோடு இருக்கார். அப்போ இன்றைக்கி உங்கள் தைரியமே உங்கள் பிஸ்னஸுக்கு அதிக மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். தைரியம் அப்படியா, அதுதான் உங்கள் பிஸ்னஸை தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுங்க. ஆடு மாடு பராமரிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக வச்சுக்கோங்க. லாபம் சும்மா நச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி நச்சுன்னு இருக்குது உங்களுக்கு. உறவுகள், குடும்பம் மற்றும் கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இன்னைக்கு ஒரு குழப்பம் இல்லாத ஒரு குதூகலமான ஒரு கும்மாளம் போடக்கூடிய சந்தோஷமாக இருப்பீங்களே, மனசு துள்ளி குதிக்குதுன்னு போய்ங்களா, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதுங்க. மாமச்சனை பங்காளி கூட்டம் அந்த மாதிரி இருந்த மனஸ்தாபம் நைஸாக போயிடும். ஒன்றும் பெரிய தொந்தரவு ஒன்றும் இல்லைங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு வரப்போ துக்கம் எப்படி வரும். மனைவி அதிஷ்டானம் எடுத்து பார்க்குறப்போ இன்னைக்கு வீட்டுக்காரி சொல்லே வேதம். அம்மனு சொன்னால் ஆமாம் ஜாமிதா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு நிம்மதி உறுதி, சந்தோஷமாக இருக்கலாம். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களுடைய ஆள் அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய லவரோட பேசுகிறப்ப கொஞ்சம் கருப்பட்டி மாதிரி கொஞ்சம் அப்படியே இனிப்பாக இருக்கும். ரொமான்ஸ் அல்லும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கருப்பட்டி அப்படிங்கிறது பாரம்பரிய நம்ம ஒரு பொருள். அந்த மாதிரி அந்த பாரம்பரியமான உண்மையான காதல் கண்டிப்பாக நிலைத்து நின்று ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காகத்தான். சரிங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பசங்களை தெளிவாக இருக்கிறாங்க. மனப்பாடம்
பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மெமரியில் வந்து ஃபார்முலா எழுதி பதிவுன்னு நினச்சிங்கன்னா காலையில் நேரமே எழுந்திரிச்சு எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு பசுமரத்து ஆணி போல உங்களுக்கு அந்த ஃபார்முலா நினைப்பு வரும். கல்விஸ்தானம் நல்லா இருக்குது. காலையில் படிப்பது சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கி பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டில் ஒருத்தர்கிட்ட இருந்து திடுதுப்புன்னு ஃபோன் கூட வரும். நல்ல அமைப்பு தெரியுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலில் லேசாக வலி வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா பித்தம் இருந்தால் கூட கொஞ்சம் தனியும், உடம்பு கொஞ்சம் லேசாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, அதிபதி வந்து கேது. என்ன சொல்கிறாருன்னா 11 ஒரு ராசினாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கார், ராகுவோட சேர்ந்துருக்கார். அப்படி எந்த என்ன திடீர்னு ஒரு பொருளாதார முன்னேற்றம், திடீர்னு பெரிய தொகை ஒன்றும் உங்களுக்கு வரா கடனோ அல்ல ஏதோ ஒரு கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றின பேச்சுக்கள் ஒரு ஜரூராக நடக்கும். தொழிலில் நீங்கள் போட்ட ஒரு திட்டம் நீங்கள் வகுத்து அது ஒரு பிளான் பண்ணி போவீங்களே, அந்த தொழில் வியாபாரத்தில் அந்த திட்டம் சக்க போடுன்னு வச்சுக்கங்களேன். உங்கள் எக்ஸிக்யூஷன் லெவல் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும், எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் விசேஷம் ஒன்று நடப்பதற்காக கலந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லி பழைய பாக்கிகள் வசூலாகி மனசு சந்தோஷப்படுவீங்க. மற்றவங்க விவகாரத்தில் மூக்க நுழைக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. என்ன சொல்கிறாருன்னா 12 சுக்கிரன் சனியுடன் சேர்ந்திருக்கார். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கணுங்கிற எண்ணம் மனசில் இருக்கும். நிறைய பேர் பணம் இருந்தால் கண்டிப்பாக வாங்குவீங்க. தம்பதிகளுக்கிடையே அந்நியோன்யம் இன்னைக்கு ரொம்ப கெத்தாக கொஞ்சம் இணைபிரிய முடியாத அந்த கணவன் மனைவி உறவு பாண்டிங் அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களோட உழைப்புக்கேற்ற மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக பிரிவுகளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு துணையாக நிற்கும். நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தியோட வந்து சேரும். இப்படி சேமிப்பு பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. சுக்கிரன் நல்லாவே கொடுக்குறார். என்னென்னா வண்டி வாங்கல போகிறப்ப மட்டும் வேகம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு சோம்பல். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அவருக்கு என்ன சொல்ல வராங்கன்னா 11 சூரியன் வந்து ராகுவுடன் சேர்ந்து இருக்கங்காட்டி இன்னைக்கு அரசாங்க விஷயத்தில் தடைகள் இருந்தா ரைட்டா, இன்னைக்கு சனிக்கிழமையாக இருந்தாலும் கூட தடைகள் இருந்தாலும் அது விலகி உங்களுக்கு சார் திங்கக்கிழமை சார் செக் பாஸ் ஆயிருங்க சார் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட்காரங்க மற்ற தொழில் பண்ணுறவங்க அரசாங்கம் சார்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. தடை விலகும். கௌரவம் அந்தஸ்து இன்னைக்கு உயரப்போகுதுங்க. சொந்த தொழிலில் புது முதலீடுகள் செய்வதற்கு கூட வாய்ப்பு அமோகமாக இருக்குது. தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு ஒத்தாசை சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. வீடு நிலம் சம்பந்தமான விவகாரங்களில் ஒரு சாதகமான சூழல் கண்டிப்பாக அமையும். எதிரிகள் இருந்தால் தானாக விலகி போயிடுவாங்க, இல்லை ஒதுங்கி போயிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். என்ன கொஞ்சம் மற்றவங்களெல்லாம் குறை சொல்கிறத விட்டுட்டு நாம் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நல்லது. உங்கள் வீரம் தீரத்தையெல்லாம் செயலில் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ரெட்டும் எல்லோவும் நல்லா இருக்குது. 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்குது இன்னைக்கு. ரைட்டுங்களா? கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து உங்கள் வீட்டில் நிலப்படி இருக்குல்ல அது மேலே டைரெக்டாக 2 பக்கம் கொஞ்சம் குத்தாட்ட வச்சுருங்க. வச்சுட்டு சாயந்தரம் அதை அப்படியே எடுத்து தண்ணியில் கரைச்சி அப்படியே வாசத்தொலைச்சி விட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது செய்ய போகிற காரியம் தடைகள் வந்தால் தடைகள் நீங்குவதற்கு இந்த பரிகாரம் வேலை செய்யும். ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்றைக்கி கோச்சார அமைப்பு முன்னாடி ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கணக்கு வழக்கில் புலிக்குட்டியா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு ஆசை. அப்படி அமைப்பு இருக்குது. பாப்பா புலிக்குட்டியா அல்லது படுத்து தூங்குற குட்டியா அப்படின்னு பார்ப்போங்களேன். கோச்சார நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ரிஷபத்தில் 2ல் குரு, முதல் வீடு காலியாக இருக்குது. 2ஆம் வீட்டில் குரு, தன வீட்டில் குரு இருக்கார். அப்போ பேச்சு தான் உங்கள் மூலதனமே. அந்த பேச்சாற்றல் மூலியமாகவே பல பேர்த்த கவர் பண்ணுவீங்க. அந்த பேச்சாலே வருமானம் கூட வரும். ஆனால் அது திறமை இருக்குது. தனஸ்தானத்தில் குரு இருக்காருங்கிற கண்டதை பேசப்படாது. எதை எங்கே பேசுகிறோமோ அங்கே மட்டும் தான் பேசுகிறோம். ஸோ ப்ளஸும் இருக்குது, அதில் மைனஸும் இருக்குது 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் 3ஆம் வீட்டு காலி, 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேது இருக்கார். தாய் வழி உறவுகளில் சின்னதாக ஒரு சின்ன கவலைகள் வரும். அதனால் கொஞ்சம் அங்கேயும் வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் அம்மா வகையில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு வர மாதிரி இருக்குது, அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோன்னு அர்த்தம். அப்புறம் 5 காலி 6ஆம் வீட்டில் போனீங்கன்னா சந்திரன் இருக்கார். கடன் தொல்லைகள் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் தொந்தரவு பெருசாக இருக்காது அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? 7, 8, 9 எம்டிங்க. 10ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா சூரியன், அப்புறம் புதன் வக்ர ஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா தொழில் ஸ்தானம் அங்கே வந்து கிரகங்கள் சக்க போடுதுங்க. வேலை தொழில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரத்திலேயே இந்த நாள் தான் சூப்பரான நாள் அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கல. நீங்கள் தான் இன்றைக்கி ராஜா அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 11ல் சனி
சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி 3 பேர் இருக்காங்க. லாபம் பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குது. ஆனால் மாந்தி ஒன்று இருக்கார். அதை வச்சு பார்க்குறப்ப அப்பப்போ பணம் வர்ற மாதிரி இருக்குது, சின்ன தடை. சார் மத்தியானம் கொடுக்கலாம்னு சாயத்தான் வர மாதிரி தெரியுது. ஒரு சின்ன தடையை தாண்டி தான் அந்த பணம் வர மாதிரி தெரியுது. மாந்தினால அந்த தொந்தரவு இருக்குது. ரைட்டுங்களா? சரிங்க, அவ்வளோதான். கிரக அமைப்பு அவ்வளோதான் இருக்குதுங்க. எதையும் பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் செஞ்சு பண்ணக்கூடிய பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு கூடி வருங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு குழம்பாமல் உங்கள் புத்தி என்ன சொல்லுதோ, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கெடுத்த நடந்துக்குவீங்க. ரைட்டுங்களா? உத்தியோகம், வியாபாரம், விவசாயம்லாம் பார்க்குறப்ப உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் பேச்சை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்கா இந்த ஐடியாலாம் சொல்கிறானே, பட்டு பயங்கரமான ஆளாட தெரியுது, வெடி வெடி படிச்சிருப்பான ஆட தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறது அவ்வளோ புத்தி கூர்மையாக சொல்லுவீங்க. ஓகே, சில பேருக்கு ப்ரொமோஷன் கூட வருவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கல்லாப்பெட்டி நம்புற அளவுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட நாசுக்காக பேசி பெரிய ஆர்டரை லகுவாக வாங்கிடுவீங்க, சிரிச்சுக்கிட்டே வாங்கிடுவீங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா பார்த்தா 10ஆம் வீட்டில் இன்றைக்கி புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அப்போது பழைய கஸ்டமர்களை தேடி போய் நீங்களே பேசுவீங்க. சார் பழைய வழியிலையும் சார் வேறு மாதிரி மாற்றிருக்கே பாருங்கள் அப்படிங்க. அதுதான் இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸை ஜெயிப்பதற்கு ஒரு வழி கூட காட்டும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த கிணறு வாய்க்கா பாசனம் இருக்குல்ல, அதெல்லாம் சரியாக இருக்குதுங்க. பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு லாபம் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். உறவுகள், குடும்பம் எடுத்து பார்த்தா குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு சந்தோஷப்படுத்துவாங்க. பங்காளி, மாமச்சனம் கூட இருந்து சின்ன பகைமையெல்லாம் மறைஞ்சு இன்றைக்கி ஒட்டுக்கா ஒன்று சேர்ந்து ஒரு சுபகாரியத்தை பற்றி கூட பேசுகிற அளவுக்கு குடும்பம் ஓங்குதாங்க இருக்குது. ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரி இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு சமைச்சு போடுற அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து நம்மகிட்ட இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் காதல் வெள்ளைக்கட்டி மாதிரி, அது கருப்பட்டி, இது வெள்ளைக்கட்டி அப்படி மாதிரி தித்திக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. காதல், உண்மை காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, எழுதி படிக்கிறது இன்றைக்கி சாலச் சிறந்தது. இது சரியான நேரம். கவனச்சிதறல் இல்லாமல் எக்ஸாமை மனசில் வச்சுக்கிட்டு டவுட் இருக்கிற கொஷின்ஸை, அதுக்குண்டான ஆன்சரை அதை மட்டும் எழுதி பாருங்கள். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல எக்ஸாம் தெளிவாக எழுதலாம். ரைட்டுங்களா? திடீர் பார்த்தீங்கன்னா விருந்தாளி ஒரு வருவார், சாப்பாடு ரெடியாக வச்சுக்கோங்களேன். திடீர்னு சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இருக்குது, பார்த்து பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, பித்தம் சம்பந்தமாக கொஞ்சம் அஜீரண கோளாறு வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் இஞ்சி டீ குடிங்க, இல்லைன்னா சுக்கு காப்பி எதாவது பார்த்து அது மாதிரி குடிங்க. ரைட்டா? கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இதில் ஆத்தா அப்ச்சி வைத்தியம். சரி, கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. என்னங்கிற 10ல் சூரியன் இருக்கங்காட்டி அரசு வேலை சம்மந்தப்பட்ட அதில் அரசு சார்ந்து ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு வழி கிடைக்கும். இந்த வழியில் போங்க அப்படி வாங்கிக்கலாம், அந்த வழியில் போங்க அப்படி கிடைக்கும், இவர் போய் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும்னு வச்சுங்களேன். 10ல் சூரியன் இருந்தால் சமூகத்தில் மதிப்பு மரியாதை, உங்களுக்கு பெரிய அந்தஸ்து ஒன்று தேடி வரும். கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் கௌரவமான பதவிகள் உங்களை நல்ல ஒரு சந்தோஷத்தில் வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் விவகாரங்களில் இன்றைக்கி ஒரு சாதகமான அமைப்பு, தீர்வு கிடைக்கும். நீண்ட தூர பயணம் வெற்றியாக அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு. பிள்ளைகளால் இன்றைக்கி பெருமை கிடைக்கும். சரிங்களா? என்ன எச்சரிக்கைனா, உயர் அதிகாரிகளிடம் பேசுகிறப்போ வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. பலம் அப்படிங்கிறது கம்பீரம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காட்டி தடைப்பட்ட வேலைகள் விரசா முடியும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு நல்ல வழியும் கிடைக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலையிலிருந்து மன அழுத்தம் கூட படிப்படியாக குறையும். ப்ரெஷரைஸ்டு ஜாப்பில் இருந்தால் கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தால் பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. தாய் மாமன் வழியில் ஒரு நல்ல ஒத்தாசை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்களே முன்னின்று செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும், செய்யலாம், தப்பு இல்லை. தேவையில்லாத பயமெல்லாம் மனசில் இருக்குதுங்க, விட்டுருங்க. தேவையற்ற பயம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமை, பலவீனம் அப்படிங்கிறது மன ஊசலாட்டம் சொல்லுவோம். மிருகசீரிசம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாருன்னா, 10ல் செவ்வாய் இருக்கார் இன்னைக்கு. அப்போது ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கு அமோகமான லாபம் நல்லா இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சகோதரர்கள் மூலியமாக ஒரு பெரிய காரியம் ஒன்று கைகூடும். அதிகாரமான பதவிகள் கூட சில பேருக்கு தேடி வரும் அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. போட்டி, கடைகளாகட்டும் வியாபாரமாகட்டும், போட்டி இருந்தால் உங்கள் புத்திசாலித்தனத்தாலே ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. வண்டி வாகனம் வாங்குகிற யோகம், நிலத்தை பற்றி ஒரு இடத்துல வீடு கட்டலாம், அப்படியே ஒரு 4 செட்டு 3 செட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். என்னென்னா வண்டியில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம்.
லக்கி கலர் பார்த்தா இன்றைக்கி ஒயிட் கலர் ப்ளூ கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. பரிகாரம்னா கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து அதை துணியில் முடிச்சு போட்டு வச்சு உங்கள் பீரோவில் கொண்டு வைங்க. குலதெய்வத்தையும் விசதெய்வத்தை கும்பிட்டு கொண்டு பீரோவில் கொண்டு வைங்க. பண விரயம், அந்த விரய செலவு கொஞ்சம் குறையும், கொஞ்சம் செல்வம் அப்படியே கொஞ்சம் லெவலாக தங்கும் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரம் வெந்தயத்தை மூலியமாக. ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியின் அதிபதி வந்து புதனுங்க, அறிவுக்காரகன். கோச்சார நிலவரத்தை வச்சு இன்றைக்கி பார்க்குறப்போ இந்த சனிக்கிழமையில் உங்களுக்கு வியாபார வித்தகரா நீங்கள் தொழில் வியாபாரத்தை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு பார்க்கலாங்க. அதுதான் மெயினாக வருதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு லக்ன வீட்லேயே குரு வக்ரஸ்டேட், ராசியிலேயே குரு இருந்தால் என்னாகும்? அறிவு வேலை செய்யும், ஆனால் கொஞ்சம் மறதியும் எட்டி பார்க்கும் அப்படிங்கிற அமைப்பு. மறந்துட்டேன், நினச்சிட்டே இருந்தோங்க, வண்டி பாட்டு நான் பாட்டுக்கு எடுத்து கடைக்கு வந்துட்டுங்க, மறந்துட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன மறதி வந்து எட்டி பார்க்கும். 3ல் வந்து கேது இருக்கார். அப்போ கேது இருந்தால் என்னாகும்? தைரியமாக எதையும் துணிஞ்சு பண்ணுவீங்க, ஆனால் தம்பியோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, கொஞ்சம் அனுசரித்து போகும். ரைட்டுங்களா? சரி. 5ல் சந்திரன் இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா பிள்ளைகளோட மனசு இன்றைக்கி உங்களால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. குலதெய்வத்தின் அருள் பிளஸ்ஸிங்ஸ் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க, இல்லை மனசார வீட்டிலேருந்தே வேண்டிக்கோங்க. 5ல் சந்திரன் அந்த வழியை ஓப்பன் பண்ணி விட்றார். ஓகே, யூ டைரக்ட் டாக் டு யுவர் குலதெய்வம் ஆர் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறார். 9ல் உங்களுக்கு சூரியன் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. இப்போ ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அதனால் பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் கூட்டமைப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் நல்லாவே வேலை செய்யும். வெளிநாட்டு வேலைக்கு வாய்ப்பு வர்றது, இல்லை வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறீங்களா, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லது நடக்கும், நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி. 10ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி, அப்புறம் அங்கே வந்து சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. தொழிலில் சின்னதாக ஒரு சலிப்பு, பாப்பா எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணிக்கிட்டுப்பா ஸோ அப்படிங்கிற மாதிரி சின்ன சலிப்பு வரும். ஆனால் லாபத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதையும் நிதானமாக யோசித்து காய் நகரத்தில் தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு பிறக்குன்னு வச்சுக்கலாம். அவசரமே பட மாட்டேங்க. நிறுத்தி நிதானமாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னா அது மிதுன ராசி தான் அப்படி சொல்லலாம். இன்றைக்கி மனசு கூட உங்களுக்கு லேசாக பூ மாதிரி மெல்லிசாக லேசாக இருக்கும். எதை பார்த்தாலும் பாசிட்டிவாகவே நினைப்பீங்க. நெகட்டிவாக தாட்டே இன்றைக்கி வராது. உடுப்பா ஏப்பா எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபிலாசபராக நினைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. உத்தியோகம் வியாபாரம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் உங்களுடைய ஐடியா, உங்கள் ஐடியாலஜிக்கு பெரிய வரவேற்பு இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முறையில் வந்து சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வியாபார வித்தகரானா ஆமாங்க வித்தகர் தானுங்க. கல்லாப்பெட்டி நிறைகிற அளவுக்கு இன்றைக்கி கஸ்டமர்கிட்ட தேன் ஒழுக பேசி ஆர்டர் எங்கேயும் வெளியே போகாமல் கமுக்கமாக வாங்கி கமுக்கமாக வச்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு நல்ல அமோகமான புத்தி கூர்மை சார்ந்திருக்கு. வித்தகர் தான் நீங்கள், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் அங்கே வந்து உங்களுக்கு சனியும் சுக்கிரனும் இருக்குங்காட்டி இன்றைக்கி கடையை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். உள்ளே வந்தாவே 4 பொருள் வாங்கணும், கமகமான வாசம் அடிக்கணும். வாசனை திரவியங்களால் கொஞ்சம் அப்படி ஊதுபத்தி பற்றி வைக்கிறது, இந்த மாதிரி அது மாதிரி கடைக்குள்ளே வந்து அழகாக இருக்கும்னு சொல்லுவீங்க. அதே சமயத்தில் புதுசாக லைட்டு போடுவீங்க. உங்களை பார்த்தா அந்த வியாபாரமே களை கட்டும்னு வச்சுக்கங்களேன் அந்தளவுக்கு. ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வியாபாரம் அமோகமாகவே நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கிணறு பராமரிப்பு, அப்புறம் வாய்க்கால் வரப்பு வெட்டுறது, அல்லது இந்த கிணறு தூர் வாடுறது, போர்வெல்ல மோட்டர் கொஞ்சம் இதாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது, இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்றைக்கி அதுக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க. உரம் பற்றி உரம் போடுறது இதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது. ரைட்டுங்களா? ஆடு மாடு கோழி பண்ணையில் வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கும் இன்றைக்கி தீவன செலவுகள் லெவலாக தான் இருக்குது. விவசாயம் வழக்கம் போல தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக மைனஸ் சொல்கிறக்கு இல்லைங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே இன்றைக்கி குதூகலம் மகிழ்ச்சி சந்தோஷம் அமைதி எல்லாமே இருக்குதுங்க. பங்காளி மாமச்சனம் கூட இருந்து வந்த வருத்தங்கள் எங்கே போச்சுனே தெரியாது, எல்லாம் பெருசாக இருக்க மாட்டேங்க, கேஷுவலாக பேசிக்குவீங்க, தொந்தரவு இல்லை. மனைவி ஸ்தானத்துக்கு வர்றப்போ உங்களுக்கு புருஷனுக்கு பிடிச்சதை மனைவி செஞ்சு கொடுக்க, நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்ய, இன்றைக்கி அவங்களும் நல்ல ஒரு குடும்ப அமைப்பில் கணவன் மனைவி உறவும் நல்லா இருக்குது. காதல் என்ற உறவை எடுத்து பார்க்குறப்போ காதலர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பாலில் கலந்த தேன் போல இனிக்கும். ரைட்டா? அந்த அளவுக்கு மனசில் ரொம்ப ஒன்றி போன காதல் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நல்லாவே இருக்குதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவு, போராட்டமே இருக்காது, தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போங்கு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா அட்டாட இன்னும் அமோகமாக ஜெயிப்பீங்க. எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்குது, நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க, தைரியமாக படிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்கிட்ட இருந்து கூட சர்ப்ரைஸ் ஃபோன் கால் வரலாம், ஆச்சரியப்படுத்தலாம். 2 பேரும் ஒரு விருந்து கூட போகலாம், ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடலாம், நண்பராக இருக்கலாம் நண்பியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அமைப்பு இருக்குது இன்றைக்கி.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கை கால் வலி, லேசாக தோள்பட்டை மட்டும் லேசாக பெயினாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லெண்ணெய் அங்கங்கே தேய்ச்சிக்கிட்டு அப்படி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் சுடுதண்ணில் கொஞ்சம் குளிச்சிங்கன்னா உடம்பு ரிலாக்ஸ் ஆகுன்னு வச்சுக்கங்களேன். சிம்பிள் மசாஜ் ஃபார் ஆத்தாப்பிச்சி வைத்தியம், நல்லெண்ணெய் தான் அப்படின்னு சொல்லுவோம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் அதிபதி செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாருன்னா 9ல் செவ்வாய் இருக்கார். அப்போ என்னென்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் நீங்கும். ரைட்டுங்களா? வெளிநாடு போகிறதுக்குண்டான விசா இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. அதே சமயத்தில் பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான சில ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே வேலை செய்யும். பயணங்கள் மூலியமாக புது ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ஆன்மீக பயணம் மனசுக்கு திருப்தி அளிக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, டைம் இருக்கிறப்போ காலையில் நேரமாகவே சாயந்தரமாக ரிலாக்ஸாக போயிட்டு வாங்கங்கிறாங்க. என்ன வாத பிரதிவாதம் சொல்லும்ல, ஒருத்தர் பேசுனா எகென்ஸ்டாக பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கவும். பலம் அப்படிங்கிறது ஆற்றல், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி ராகு. என்ன சொல்கிறாருன்னா 9லேயே ராகு இருக்கார். ஆமாம், 9ல் ராகு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டம் கூட வருவதற்கு வாய்ப்பு திருவாதிரைக்கு உண்டு. ரைட்டுங்களா? ஒரு தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, சின்ன முதலீடு ஏதாவது பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு அதில் சின்னதாக ஒரு லாபம் பார்க்கலாம். ரைட்டுங்களா? அது மோகமாக இருக்குது. புதுவிதமான தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அது எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், தொழில் வியாபாரத்தில் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாங்கிற ஐடியா இன்னும் அதிகமாக உங்களுக்கு வரும். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் அத்தை வழி உறவுகள் இருந்து வந்த கொஞ்சம் விரிசல்கள் மனச்சங்கடங்கள் இன்றைக்கி சரியாயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு. சரிங்களா? சில விஷயத்தை வெளியே சொல்ல முடியாது, பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு தீர்வு என்ன பண்ணுறான்னு சிக்கலாக கிடக்குது, என்ன பண்ணலாம் மனசுக்குள்ள கூட குழப்பியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் கூட இன்றைக்கி தீர்வு கிடைப்பதற்கு ஒரு நல்ல அமோகமான அமைப்பு உங்களுக்கு வழி பிறக்குன்னு வச்சுக்கங்களேன். வெளியே சொல்ல முடியாத ரகசியமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரைட்டா? உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. நல்ல அமைப்பு. ஆமாம், இது இருக்குதுங்க. என்னென்னா கொஞ்சம் ஆசைகள் அதிகமாக படுவீங்களாட தெரியுது. அந்த ஆசைகளை தவிர்த்துட்டு என்ன லைஃப் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்குது, என்ன நம்மகிட்ட இருக்கோ அதை சந்தோஷப்பட்டீங்கன்னா சூப்பராக இன்றைக்கி லைஃப் என்ஜாய் பண்ணலாங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது தந்திரம், டாக்டிக்ஸ். பலவீனம் அப்படிங்கிறது குழப்பமான சூழல். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லெவலில் கொஞ்சம் கடந்தால் வரணும், கொஞ்சம் ஜல்லாக இருங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திர அதிபதி குரு. ராசியிலேயே குரு வக்ரமாக இருக்கார். அப்போ பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். கௌரவ பதவி உங்களுக்கு தேடி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வீட்டில் மங்கள ஓசை கேட்குற அளவுக்கு அது சுபகாரியத்தை பற்றி பேச்சு ஈடுபடும் இன்னைக்கு. ரைட்டுங்களா? பிள்ளைகளோட உயர்கல்வி பற்றின ஒரு கவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பட வேண்டாம், நல்ல வழி இன்றைக்கி கிடைக்கும். வீட்டை எங்கே படிக்க வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தீர்வு கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். குருவோட பார்வையால் காரிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு. புத்தி கூர்மையால் புதுமையான விஷயத்தை பண்ணி நீங்கள் அதில் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய அது ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கிறது, கவலைப்படாதீங்க. மறதியால் சின்ன சின்ன தப்பு வரத்தான் செய்யும், அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக மறதி இல்லாமல் அப்பப்போ பார்த்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிற தயக்கம் சொல்லலாம். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா அன்றைக்கி க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. நீங்கள் அரிசி மாவு எடுத்து எறும்புகளுக்கோ அல்லது பறவைகளுக்கோ தீனியாக போடுங்க, மன அமைதி கிடைக்கும். வருமானத்தின் தடைகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஜம்முன்னு வேலை செய்யும். ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரனுங்க. இன்றைக்கி கோச்சார அமைப்பு சனிக்கிழமை பார்த்தா ஒரு நிதான நிபுணராக யோசனை பண்ணி தான் காரியத்தை பண்ணுவீங்களா, அவசரத்தனமாக அதை பண்ணுவீங்களா அப்படின்னு தான் மெயினாக பார்க்கணும். உங்களுக்கு 2ஆம் வீட்லேயே இன்றைக்கி கேது இருக்கார். முதல் வீடு காலி, லக்ன வீடு காலியாக இருக்குது. 2ஆம் வீட்டில் கேது இருந்தால் குடும்பத்தில் பேசுகிறப்போ கொஞ்சம் நைஸாக பேசி அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுவீங்க. வாக்குவாதம் பெருசளவில் பண்ண மாட்டேங்க. எதுக்காக குடும்பம் சண்டை போடணும், கொஞ்சம் கூட புரிய வைப்போம், இன்னைக்கு புரியல நாளைக்கு புரிய வைப்போம் அப்படின்னு கொஞ்சம் அமைதி காக்கக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் சில பேர்த்துக்கு அந்த மூக்குக்கு மேலே கோவம் வருது, என்ன சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் அப்படி ஜம்ப் பண்ணுறக்கூடிய வகையும் இருக்குது. அதனால் அவளை பொறுத்த வரைக்கும் என்ன கொஞ்சம் நைஸாக பேசுங்க, வாக்குவாதம்லாம் வேண்டாங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது சூழல். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் அடுத்தது 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ என்ன ஆகுனா வீட்டில் நிம்மதி இருக்குங்க. ரைட்டா? தாயோட ஆசீர்வாதம், அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன குடும்பத்தில் இணக்கமாக இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன என் பையன் வந்து வயசான திட்டிகிட்டே இருக்கிற அப்படின்னு சங்கடப்படக்கூடாதுல்ல. அதனால் கேது அப்படி ஒரு அமைப்பு கொடுத்தா சந்திரன் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நல்லா சொல்கிறார். அதே சமயத்தில் 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே சூரியன் புதன் வக்ர ஸ்டேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அஷ்டமம் 8ஆம் ஸ்தானங்கிறது அஷ்டமஸ்தானங்க. அந்த ஸ்தானத்தில் கிரகங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில்
அந்த கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, வண்டி வந்துட போகிறப்ப கொஞ்சம் வெரசாக போகாமல், கொஞ்சம் ஸ்பீடாக போகாமல் நிறுத்தி நிதானமாக போங்க அப்படிங்கிறான். ரைட்டுங்களா? அடுத்து 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சனி, சுக்கிரன், மாந்தி 3 பேர் இருக்காங்க. தந்தை வழி உறவுகளில் சின்னதாக உறவுகளில் பங்காளி வகை அந்த வகையெல்லாம் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் விரிசல்கள் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆன்மீக பலம் இருக்குல்ல, அது உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நல்லது நடக்கும் எண்ணம் அதிகமாக இருக்குது. 12ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி சுப செலவுகள் கதவை தட்டும். சேமிப்பில் கை வைக்க வேண்டிய வரும். சுப செலவுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் பார்த்து எதை செஞ்சாலும் சரி, அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசனை பண்ணி முடிவெடுப்பது உங்களுக்கு மிக சால சிறந்தது. உங்களுக்கு அதனால் உதவியாகவும் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடகராசி நேயர்களே. சரிங்களா? மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையான பயம் கிடையாது. உங்களுடைய பிரம்மை அப்படின்னு சொல்லலாம். அது தானாக விலகிருன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கிட்டாலும் பயப்படுறோம். ஓகேங்களா? சரி. அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் இழுபறியாக இருக்குதுங்க. ஆனால் அதை முடிச்சுட்டு வர்றப்போ எப்படியும் அந்த வேலையை முடிச்சுட்டா அப்படின்னு திருப்தி இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? மேலதிகாரிக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ரைட்டுங்களா? ஒன்றும் பிரச்சனை. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் கல்லாப்பேட்டி சுமாராகத்தான் நம்பும். ஆனால் பழைய பாக்கி வசூலாகி மனசுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். வராத கடன் நினச்சிட்டு இருந்தால் வந்துருச்சப்பா அப்படின்னு தெளிவாக இருப்பீங்க. கஸ்டமர்கிட்ட சும்மா தானுங்க, வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லைங்க அப்படின்னு கொஞ்சம் வாங்க ஜாலியாக அப்படி வியாபாரத்தோட அனுசரணையான பேச்சு. ஆனால் வாங்க சும்மா வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போல வாங்க அப்படின்னு அந்த சும்மா தான் சொல்லிக்கிட்டு சும்மாவே உங்கள் பிஸ்னஸை ஓரளவுக்கு கல்லா கட்டுற அளவுக்கு வருமானத்தை உயர்த்துவீங்க. ரைட்டுங்களா? ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, 10ஆம் வீட்டின் அதிபதி, அதுதான் உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 8ல் மறைஞ்சிருக்கார். இன்றைக்கி சில முதலீடுகள் ரகசியமான முதலீடு பண்ணணும்னு நினைப்பீங்களே, ஒரு சீட்டு போடுறது, தெரியாமல் வட்டிக்கு அங்கே கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் பிஸ்னஸை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ரைட்டுங்களா? சரி. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வாய்க்கால் பாசனம், கிணற்று பாசனம், அந்த மாதிரி கிணறு தூர்வாடுறது, அந்த வாய்க்கால் வரப்போ சரி பண்ணுறது, இந்த மாதிரி செய்வதற்கு உகந்த நாளுங்க. கால்நடைகளுக்கு தீவனம் போடுறதுல எந்த குறை வச்சுக்காதீங்க. மறந்துட்டப்பா போடணும், மறக்க மாட்டேங்க. கண்டிப்பாக நமக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ அதுக்கு தீவனம் முக்கியம். கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. கொஞ்சம் குறைவு இல்லாமல் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? உறவுகளை பொறுத்தவரைக்கும் குடும்பம், வீட்டு விவகாரங்கள் வெளியில் எந்தான்னு சொல்லாதீங்க. வீட்டில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல சுபகாரியம் நடக்குதுன்னா கூட அது கன்ஃபார்ம் ஆக வரைக்கும் வெளியில் யாருக்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ரைட்டா? அது வேறு மாதிரி இருக்கும், கண் திருஷ்டி போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக சொந்தக்காரங்க உறவினர்கள் வருவாங்க, அதெல்லாம் போவாங்க, பிரச்சனை இல்லை. யாரை எதுக்கிட்ட பேசணுமோ அதுக்கிட்ட மட்டும் அந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனைவி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அம்மன் சொன்னால் ஆமாஞ்சாமி, அவ்வளோதான், ஒரே வார்த்தை பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி அமைதியாக இருந்துட்டா இன்றைக்கி அவங்க மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி நிம்மதியும் கிடைக்குன்னு வச்சுக்கல, நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்களே இன்றைக்கி சும்மா என்ன சொல்லலாம், மிளகா வத்தல் மாதிரி கொஞ்சம் காரசாரமாக இருக்குது. காரசாரமான உரசல் வரும். காதலாம் எப்பவுமே ஜிரிக்கிறையே தேன்முட்டா மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல, சில சண்டைகள் வரும். அது மாதிரி சின்ன செல்ல வரும். ஆனால் அப்புறம் சரியாயிடும். அந்த காதல் ஒன்றும் முறிஞ்சலாம் போகாது, செல்ல சண்டைகள், உரசல் சண்டைகள் வரும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளை பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைவர்ட்டும் இல்லை, தூக்கம் வருதப்பா, டயர்டாக இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கம் கொஞ்சம் தொல்லை பண்ணும் படிக்கிற பசங்களுக்கு. அதனால் இப்போ படிக்கணும் பிளான் பண்ணி படிங்க. இல்லை தூக்கம் வந்தால் தூங்கிட்டு டக்குன்னு முழிப்பு வந்தோன்னே இருந்துச்சு படிங்க. இப்படி நீங்கள் தான் உங்கள் டைமை மேனேஜ் பண்ணிக்கணும் கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி. ரைட்டுங்களா? சரி. இன்றைக்கி ராத்திரி கூட வீட்டுக்கு திடீர் விருந்தாளி ஒரு தகவல் சொல்லக்கூடிய தகவலும் இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு விருந்தாளி. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்மந்தமான உஷ்ண கோளாறு வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் வெந்தயத்தை மோரில் கலந்து அப்படி மிக்சியில் அடித்து குடிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, வெந்தயத்தை அரைச்சி மாறு பவுடராட்டு பண்ணி கொஞ்சம் குளிர்ச்சியாகும் உடம்பு. ரைட்டுங்களா? புனர்வசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி குரு என்னங்கிறாருன்னா, 12ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட் இருக்குங்காட்டி திடீர் சுப செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை இருக்குது. வெளியூர் பயணத்தில் ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு தேவையான மராமத்து வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. பிள்ளையோட உயர்கல்வி பற்றின குழப்பம் தீரும். பெரியவங்கிட்ட இருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை கிடைக்கும், அதை கேட்டு நடந்துக்கோங்க, நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. பழைய நண்பிகளை கூட தற்செயலாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, உஷாராக இருங்கன்னு சொல்கிறேன். பலம் அப்படிங்கிறது அனுபவம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். பூசம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அதிபதி சனி என்ன சொல்கிறார், 9ஆம் வீட்டில் சனி இருக்கார். அப்போ ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் அந்த காரியங்களில் ஈடுபட்டால் நல்லது நடக்கும், கொல்லப்படாதீங்க.
தந்தை வழி சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. உத்தியோகத்தில் உங்களோட பொறுப்பு இன்னைக்கு உயரும். சரிங்களா? கடன் தொல்லைகளில் இருந்து மீள்வதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், பொறுமையாக இருங்க அப்படிங்களா. வீட்டுக்கு தேவையான சில சாமான் ஜெட்டில் வாங்கணும், சில பேர்த்துக்கு காசு இருந்தால் வெள்ளி பொருள் வாங்கணுங்கிற ஆசை கூட நிறைவேறும், வாங்குவீங்க சின்ன சின்ன காசுக்கு தகுந்த மாதிரி. ரைட்டுங்களா? மேலதிகாரிகளுடைய பாராட்டு அமோகமாக இருக்குது, ஒன்றும் வேலையில் பெரிய தொந்தரவு இல்லைங்கிறாங்க. ஏன்னா யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம் இன்னைக்கு. பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது பயம். ஆயிலி நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிபதி புதனுங்க. என்ன சொல்கிறாருன்னா 8ஆம் வீட்டில் புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்குங்காட்டி தகவல் தொடர்புகளுக்கு கொஞ்சம் குளறுபடி வரும். இந்த மெயில் அனுப்புறது, இந்த டாக்குமெண்ட்லாம் எழுதுறது, கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் குளறுபடி வரும். அதில் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகி மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், கவலைப்படாதீங்க. மாமன் வழி உறவுகளில் இருந்து வந்த சின்ன தடங்கள் நீங்கி நல்ல ஒத்தாசை மாமன் வழியில் கிடைக்கும். வியாபாரத்தில் தொழிலில் மறைமுக போட்டிகள் இருந்தால் கூட அதையும் தாண்டி ஓரளவுக்கு கல்லா கட்டுற அளவுக்கு தொழில் வியாபாரம் இருக்குது. புதுவிதமான ஒரு விஷயங்கள், புதுவிதமான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுவதற்கு ஒரு எண்ணம் கூட வந்து போகும் அப்படிங்கிறாங்க. ரைட்டுங்களா? மற்றபடி ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நஷ்டம் வருமானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட்டு என்ன போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட் லீவாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணம்லாம் போயிருமா அப்படின்னா இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பில் லீவு பழையபடி என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ரைட்டுங்களா? இன்றைக்கி அதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. தேவையில்லாத வதந்திகள் உங்களை பற்றி வரலாம், தேவையில்லாத பேச்சுக்கள் வரலாம், அதை பற்றி பெருசாக அழட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது புத்தி கூர்மை, பலவீனம் அப்படிங்கிறது படபடப்பு. ரைட்டுங்களா? லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு க்ரீம் கலர், சில்வர் கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லா இருக்குது. சர்க்கரை கலந்த ஒரு அரிசி கொஞ்சம் எடுத்து அதை எறும்புகளுக்கு கொஞ்சம் தீனியாக தூவி விடுங்க அப்படியே. ரைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா இன்றைக்கி அஷ்டம கிரகங்களின் தாக்கம் குறைஞ்சு ஒரு அமைதிக்கு உண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. உங்கள் ராசி நேர்பதி சூரியனுங்க. இன்றைக்கி கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்போ ஒரு கெத்தான கில்லாடியாக இருப்பீங்களா அப்படின்னு பார்க்கலாங்களா? சரி, லக்ன வீட்லேயே குரு, ஆரம்பமே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. லக்ன வீட்லேயே உங்களுக்கு கேது இருக்கார். சரிங்களா? கேது இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு வரும், எதையும் நிதானமாக செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ என்னாகும்? தைரியம் அதிகரிக்கும், அண்ணன் தம்பிக்கிட்ட இருந்து மனஸ்தாபம் விலகும். 7ஆம் வீட்டில் சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டுங்க, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அதனால் கலத்தர வீட்டில் கிரகங்கள் கூடி நிற்கிறங்காட்டி மனைவி வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும். 8ல் உங்களுக்கு சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. எதிர்பாராத செலவுகள் வரும், வரவுக்கேற்ற செலவை பண்ணுங்கள். அதிகமாக தண்ட செலவு, வெட்டு செலவை யோசனை பண்ணி பண்ணுங்கள். பண்ணாதீங்க, பண்ணாமல் இருப்பது நல்லது அப்படின்னு. 11ல் குரு வக்ரஸ்டேட், அதைத்தான் நான் முதல்ல 1ஆம் வீடுன்னு சொல்லிட்டேன். 11ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ லாபம் வீடு, லாப வீட்டில் குரு இருந்தால் என்ன ஆகும்? பண வரவு அல்லும், சந்தோஷமாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? ஆனால் செலவும் இருக்குது அந்த அளவுக்கு. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உங்கள் பேச்சில் ஒரு கெத்து, ஒரு தனித்துவமான ஒரு திறமை ஒன்று தெரியும். எல்லாரையும் வசீகரிக்கிற அளவுக்கு உங்கள் பேச்சு சக்க போடும். ரைட்டுங்களா? எந்த காரியத்தை எப்படி முடிக்கணும், எதை வெரசாக முடிக்கணும், எதை லேட்டாக முடிக்கணும் எண்ணம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவீங்க. பேச்சும் அப்படித்தான் இருக்குது. வேலையில் உங்களுடைய அதிகாரம் இன்றைக்கி கொஞ்சம் மேலோங்கி தான் இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. கல்லாப்பட்டி தெளிக்கிற அளவுக்கு வியாபாரம், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. கூட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி மகாலட்சுமி கடாட்சம் அருமையாக இருக்குதுன்னு வியாபாரம் தொழிலில் சொன்னால் கூட 10ல் அந்த 10ஆம் வீட்டில் அந்த தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ தொழில் நடக்காதே அப்படின்னு பல பேர் சொன்னால் கூட ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 11ஆம் வீட்டில் குரு இருக்கார். அவனுடைய பலம் இன்னைக்கு மார்க்கெட்டிங்கில் ஒரு புது யுக்திகளை கையாண்டு அந்த தொழிலை லாபத்தை அல்ல வைப்பீங்க, அந்தளவுக்கு இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் செலவும் இருக்குது, கொஞ்சம் சுப செலவும் ஆகும், விரைய செலவு, வெட்டி செலவு, தண்ட செலவு ஆகிற மாதிரி இருக்குது. எது வெட்டி செலவு தண்ட செலவு நீங்கள் முடிவு பண்ணி குறைச்சிட்டிங்கன்னா காசு வச்ச பண்ணலாம். அந்த உசார்த்தன்மையை நீங்கள் பார்க்கணும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பால் பண்ண வச்சுருக்கீங்களே, அவங்கள போல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகரிக்குதுங்க. கிணறு வெட்டுறது, போர் போடுறதுலாம் இன்றைக்கி உகந்த நேரம். ரைட்டா? கால்நடை மூலமாக உங்களுக்கு ஒரு உபரி வருமானம் கூட உண்டு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு குதூகலமான சூழல், மன மகிழ்ச்சிக்கான சூழல், பிள்ளைகளால் நல்ல செய்தி, ரைட்டா, சுப செய்தி, இதெல்லாம் வரக்கூடிய தன்மை குடும்பத்தில் நல்லா இருக்குது. மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குறைய சொல்லியே நீங்கள் திட்டிகிட்டு இருக்காதீங்க. அவங்க மூலியமாக ஒரு அதிர்ஷ்டம் கூட வருது. அவங்க ஒத்தாசையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படிங்க அவங்க மூலியமாக ஒரு காரியம் கூட நடக்குங்க. பொறுமையாக இருங்க. சரிங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு இன்றைக்கி
ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ரைட்டா? ஸ்வீட்டான ஒரு இனிமையான காதலை இன்றைக்கி வளர்த்தெடுக்க போகிறீங்க. உண்மையான காதல் ஜெயிக்கும். திருமணம் என்ற பேச்சு கூட இன்றைக்கி பேசலாம். நல்ல நாளாக தான் தெரியுது. ரைட்டா? சனிக்கிழமைன்னு பயப்படாதீங்க. சப்போர்ட்டான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது. ரைட்டா? அவன் மனநிலை இருக்கணும்ல, சொல்லக்கூடிய கேட்குற மனநிலையும் இருக்கணும்ல, அந்த மனநிலையை வருதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறலை தள்ளி வச்சுட்டு இந்த மார்க் அள்ளக்கூடிய அமைப்பு நல்லா படிங்க. படிக்கிறப்போ சில சமயம் உங்களுக்கு டைவர்ஷன் ஆகலாம். என்னப்பா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, பொறுமையாக படிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நாளை தள்ளி போடாமல் இன்றைக்கே படித்து இதை முடிச்சாகணுங்கிற ஒரு பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா தான் படிப்பு பிளான் பண்ணி முடிக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லாரும் ஒட்டுக்காக சேர்ந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மீட் அவுட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க. பாருங்கள் அப்படிங்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணில் லேசாக எரிச்சல், அதுவும் பேக் பெயின் வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் பன்னீர் வச்சுருந்தீங்கன்னா பன்னீர் அப்படியே வச்சு கொஞ்சம் கண்ணில் ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அப்படியே கண்ணில் கழுவுனீங்கன்னா கொஞ்சம் குழுன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா ஓய்வெடுங்க. மெயினாக இதெல்லாம் டெம்பரரி சொல்லிச்சு. நல்லா தூங்குங்க, நல்லா ஓய்வெடுங்க, நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? சரி. மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருக நட்சத்திரத்தை அதிபதி கேது என்ன சொல்கிறாருன்னா 11 இன்னைக்கு குரு இருக்கார். அப்போது நினைச்ச காரியம் தடங்கள் இல்லாமல் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வ கோயிலுக்கு விசேஷம் நடந்தால் கூட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பல தடைகள் விலகி ஒரு நல்ல வாய்ப்பு, வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு தொழில்களை அது மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா குலதெய்வம் வழிகாட்டும் அப்படிங்கிறார். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க மந்தநிலை மாறி லாபம் வல்லணும்னா ஒரு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு தேவைப்படுது. போயிட்டு வாங்க. வெளிநாட்டு யோகம் கூட கைகூடக்கூடிய நாள் அமோகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை முன்னின்று வாங்கி கொடுப்பீங்க. அது ஒன்றும் பெரிய தொந்தரவில்லை. ரொம்ப பெரிய எதிரிகள் இருக்காங்க, எனிமீஸில் அட்டாக் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் கூட அவங்க நண்பர்களாக மாறி வந்துடுவாங்க. குடும்பத்தில் என்ன அவனை வளரணும் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? நானாக திட்டல, அவனை இப்போ தப்பு சொன்னால் கோவம் வந்துருச்சு, ஆனால் இன்றைக்கி உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவனை இங்கே வருவாங்க. எதையும் நீங்கள் எடுத்தவங்க வைத்தவங்க செய்யாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது ஒரு சந்தேக புத்தி அப்படின்னு சொல்லலாம். பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா 8 சுக்கிரன் இருக்கார் இன்னைக்கு. அப்போ இருக்குங்காட்டி பெண்கள் வழியில் ஒரு நல்ல ஒத்தாசை உண்டு, ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கும். ரைட்டுங்களா? கலைத்துறையில் இருக்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று தேடி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. வீட்டு விசேஷத்தில் உங்களை பற்றி வீட்டிலேருந்து எல்லாம் வெளியே போனால் கூட உங்களை பற்றி பெருமையாக 4 பேர் பேசுவாங்க. வீட்டில் போய் விசேஷத்துக்கு கலந்துனப்போ உன்னை பற்றி கேட்டாங்கப்பா, நல்லா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி நல்லா இருக்குது. சேமிப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக கரையாது, இருக்கிறபடியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன குடும்பத்துடனோ அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவீங்க, அந்த தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? என்னென்னா ஆடம்பர செலவை நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது பொறாமை அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மேலே மற்றவங்க வைக்கிறதோ நீங்கள் அடுத்தவங்க மேலே லேசாக ஒரு ஜெலிசி வர்றதோ இருக்கும், அதை குறைச்சிக்கோங்க. ரைட்டுங்களா? உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் அது போய் சூரியனுங்க. இன்றைக்கி 7ஆம் வீட்டில் சூரியன் ராகுவோட சேர்ந்துருக்கார். அப்போது கூட்டு தொழில் பண்ணுறவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. சில வேலைகளில் இருந்த தடைகள் கொஞ்சம் விலகி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். கௌரவம் அந்தஸ்துக்கு பெருசாக உங்களுக்கு தொந்தரவு இல்லை, நல்லாவே இருக்குது. தந்தை வழி உறவுகள் மூலியமாக ஒரு பெரிய காரியம் ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பும் நல்லாயிருக்கு. ரைட்டா? அரசியல் தொடர்பில் இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் ஒன்று வரும். அதிகாரமான பதவிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அனுசரித்து போவாங்க. உங்கள் பேச்சு இன்றைக்கி எடுபடும்னு அர்த்தம். ரைட்டா? என்ன பண்ணாலும் மனைவியிட்ட மட்டும் அந்த கோபத்தை காட்டக்கூடாது. ரைட்டுங்களா? சரி. பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரும் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நல்லா இருக்குது. பறவைகளுக்கு இன்றைக்கி தானியம் வைக்கிறது கொஞ்சம் தண்ணி வைங்க. என்ன வச்சுன்னா நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். ரைட்டுங்களா? தடைகள் இருந்தால் நீங்கும், உங்கள் மனசும் கொஞ்சம் அமைதி வரக்கும். இந்த தானியம் ப்ளஸ் தண்ணி அந்த பரிகாரம் கோச்சர் அமைப்பாக வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசியின் அதிபதி பார்த்தா புதனுங்க. அறிவுக்காரகன், சிந்தனைக்காரகன் அப்படின்னு எதை சொன்னாலுமே இன்றைக்கி கோச்சர் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ நீங்கள் வழக்கம் போல் கணக்கில் புலிக்குட்டியா அல்லது எலிக்குட்டியா அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஆனால் இன்றைக்கி 2ஆம் வீட்லேயே உங்களுக்கு முதல் வீடு லக்னத்தில் காலி, 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். தன வீடு அது. தன வீட்டில் சந்திரன் தான் என்ன ஆகும், பேச்சாலேயே வருமானம் வரும். புத்தியை வச்சு இதை நினச்சி இதுவும் சேர்ந்து வாயில் வார்த்தை வரும். அதனால் பேச்சில் அமோகமான வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. அப்புறம் சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் கிரகங்கள் இருக்குங்காட்டி கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். எதிரிகள் எல்லாம்
சுத்தமாக இருக்காது. உங்களை பற்றி புறம் பேசுகிறவன், நேருக்கு நேர் பேசுகிற ஒருத்தனும் இருக்க மாட்டேன். நேர் வழி பளிச்சுன்னு இருக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. மனைவி வழியில் சின்ன ஒரு உரசல், ஒரு சின்ன சண்டை வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறாங்க. 10ல் உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கார். அப்போ என்ன ஆகும்? தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் குரு அப்படின்னு சொல்லலாங்க. 12ல் கேது இருக்கார். அப்போ 12ஆவது விரயஸ்தானம். ஆன்மீக செலவில் ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ரைட்டா? கோயில் குளத்துக்கு போகணும் ஐயா, அன்னதானம் பண்ணணும் ஐயா, அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அது ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். அதை சுப செலவுன்னு வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? சரி. இன்றைக்கி புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக எதையும் யோசித்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு செய்வீங்க. மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். தேவையில்லாத குழப்பம் எல்லாம் காற்றுல தூசியாக போயிருங்க, பறந்து போயிடும். கவலைப்படாதீங்க, குழப்பமே இருக்காது. ரைட்டா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு இன்றைக்கி மேலதிகாரிகள் அசந்து போவாங்க. நேற்று வரைக்கும் ஒன்றும் பேசல, இன்றைக்கி பயங்கரமாக பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ப்ரமோஷன் ஆர்டர் இன்றைக்கி கைக்கு வருவதற்கு கூட வாய்ப்பு தெரியுதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி இன்றைக்கி தூக்கவே முடியல சார், வெயிட்டாக இருக்குது சார் அப்படிங்கிற அளவுக்கு கல்லாப்பட்டி நல்லாவே இருக்குதுங்க. கஸ்டமர்கிட்ட என்னங்க நீங்கள் போங்க, நீங்கள் வேறு நம்ம ஊரில் வந்தீங்க, நீங்கள் வெளியில் கோயம்புத்தூர் விட்டு வெளியில் போனால் எங்கேயும் கிடைக்காது. ஈரோடு மார்க்கெட்டில் இருக்குதுங்க, நான் அங்கே வாங்கிட்டு தான் வியாபாரம் பண்ணுறேனுங்க. இருந்தாலுங்க அந்த கடை விட இந்த கடை நல்லதுங்கோ அப்படின்னு வாங்க ஓங்கணும் ஏங்க வாங்கன்னு பேசி அள்ளி விளாசுவீங்க இன்றைக்கி. ரைட்டா? அவர் இனத்தை வாங்க வந்தாலும் அதை மறந்துட்டு உங்கள் பேச்சிலே மயங்கி 2 பேரும் சேர்த்து வாங்கிட்டு போவார். அப்படி நாசுக்காக பேசி ஆர்டரை அள்ளி குமிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது சென்னை ராசியை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? இப்போ தொழில் வியாபார ஸ்தானத்தை எடுத்து பார்த்தா 10ல் குரு வக்ரம் பெற்று இருக்குங்காட்டி பழைய வாடிக்கையாளர்களாக தேடி வந்து உங்களை ஒரு நல்லா வைப்பாங்க. நான் வரணும்னு நினச்சிங்கன்னா மறந்துட்டுனோ அப்படிம்பாங்க. என்னங்கண்ணா வரவே மாட்டேங்கிறீங்க, நீங்களே வரலன்னு என்னங்க பண்ணுறது அப்படின்னு அவங்களையும் இன்னும் கவர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஸ்தானம் நல்லா இருக்குது இன்றைக்கி. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா விளைச்சலில் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. பாசன வசதிகளை மேம்படுத்த இது சரியான நேரம். ஆடு மாடு கோழி வளர்ப்பு காடையெல்லாம் வச்சு பண்ணை வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கும் நல்ல உபரி வருமானம் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிம்மதி இருக்குங்க. பங்கு பங்காளி மாமா மச்சனை அத்தைமார்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருந்தால் அந்த பிரச்சனை இருந்தால் சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்தால் அது அப்படியே விளையிடும். பேசியே சமாச்சிடும். என்னங்கத்தை நீங்களாம் கோச்சிட்டு அப்போ என்னங்கத்தை எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும் அப்படின்னு சமாதான புறாவாக பறந்து எல்லாத்தையும் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருவீங்க. நல்லது நடக்கும். மனைவிகிட்ட மட்டும் இருந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கிடைக்கும். ஆனால் மனைவியை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். ரைட்டுங்களா? சின்ன உரசல் வர மாதிரி தெரியுது மனைவிகிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்துக்கிறதுக்கு. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அத்திக்காய் மாதிரி தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தித்திப்பான காதலை வீட்டில் சொல்லி கொஞ்சம் காதல் அடுத்த திருமணத்தை நோக்கி பேசுவதற்கும் நல்ல அமைப்பு. ரைட்டா? சூப்பருங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். எதையும் வெரசாக படித்து முடிச்சுட்டு அப்பாடி வேலை நல்லா முடிஞ்சது மறுபடியும் ரிப்பீட் பண்ணி படிக்கணும். படிப்பில் கவனம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. உங்களுக்கு புத்திக்காரங்கன்னு அருமையாக வேலை செய்கிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய காலேஜ் ஃப்ரெண்டு அல்லது காலேஜ் ஃப்ரெண்டி எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்கள பார்த்து திடுதிப்புனா ஆனால் உனக்கு இப்போ எதிர்பார்க்கலையே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத சந்திப்பு நிகழக்கூடிய தன்மை இருக்குது இன்றைக்கி. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் அல்லது இந்த கை காலில் லேசாக பெயின் வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் சுக்கு தண்ணி, சுக்கு காப்பி, சுக்கு டீ போட்டு குடிங்க. பித்தம் தண்ணிங்கிறது ஆத்தா அப்பிச்சி வைத்தியம். ஓகேங்களா? நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குற உத்தரத்தை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர அதிபதி சூரியனுங்க. என்ன சொல்கிறாருன்னா 6ஆம் வீட்டு சூரியன் இருக்கார். அப்போ அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எந்த போட்டி எது வந்தாலும் அதில் வெற்றி நிச்சயம். உங்களை எடுத்து ஜெயிக்கிறதா அவன் யோசனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கௌரவம் அந்தஸ்து இன்றைக்கி அமோகமாக இருக்குது. கடன் பிரச்சனையை தீர்வதற்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குது அப்படின்னு உத்தரத்துக்கு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க. தெளிவாக செஞ்சு முடிப்பீங்க. தந்தை வழி உறவுகளில் நல்ல ஆதரவு உண்டு. ரைட்டுங்களா? எதிரிகள்லாம் சுத்தமாக இருக்காது. எதிரி யாருப்பா தானாக விலைக்கு போயிடுவான்னு வச்சுக்கலாம். என்னென்னா கொஞ்சம் கண்ணில் விஷயத்தை மட்டும் கவனமாக இருக்குது. கண்ணில் சின்ன கட்டி இந்த ஹீட்னால் வரக்கூடிய கொஞ்சம் இது இருக்குங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது கம்பீரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம் இருக்குது, குறைச்சிக்கோணும். ஹஸ்தம் நட்சத்திரத்தை அடுத்த நட்சத்திரங்க பொறுத்த வரைக்கும் சந்திரன் அதிபதி. அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ பண வரவு அல்ல போகுது, பண வரவு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க. தாய் வழி உறவுகள் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல வழி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்குற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க முருகா. சரிங்களா? அதே சமயத்தில் முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு ஒன்று இருக்கு பாருங்க, அமோகமாக இருக்கும். ரைட்டா? அந்தளவுக்கு சூப்பராக இருப்பீங்க. மன சந்தோஷமாக இருந்தால் பொலிவு தானாக வந்துவிடும். ரைட்டுங்களா? பழைய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. இன்னும் பயணங்கள் போகிறப்ப வண்டி வாழ்றது கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது கற்பனை திறன், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம்.
சித்திரை 1-2 பாகம் அது பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி. அவர் என்னங்கிறாருன்னு 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் இன்னைக்கு. அப்போ எதிர்ப்புகள் இருந்தால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், எதிர்ப்புகள் உடைபடும், கோலப்படாதீங்க. பூமி செவ்வாயினாவே பூமிக்காரங்க தான், அதனால் நீங்கள் பூமி விஷயத்தில் அந்த இதெல்லாம் இருப்பீங்களா, ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பூமி மூலயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஒரு பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதனால் கிடைக்கும், கையில் நல்லா பணம் பார்க்கலாம்ங்கிறாங்க. தம்பி அண்ணன் தம்பியோட ஒத்தாசை இன்றைக்கி ஒரு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், ரைட்டா, சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி உடலில் புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி ஒரு புதுவிதமான தெம்பு இன்றைக்கி கிடைக்கும். வங்கியில் லோன் விஷயமாக பார்க்கணுன்னா கொஞ்சம் அப்ரோச் பண்ணக்கூடிய அமைப்பு பிளான் பண்ணுவீங்க. பேங்க்கு அப்ரோச் பண்ணி என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி விரிவாக்கம் பண்ணலாம் தொழில் அப்படின்னு பேங்க்கில் அப்ரோச் பண்ணலாம், ஒரு ஐடியா வரும்னு வச்சுக்கல. போட்டி கடைக்காரங்க ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பெரிய ஒன்று உங்கள் புத்திசாலித்தனமாக வேறு மாதிரி இருக்குங்க, அதை ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க, அதை பற்றி கவலையே இல்லை. இன்னும் மின்சார பொருட்களை கையாளுறப்போ கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம், ஆத்திரம் சொல்லுவாங்களே இந்த மாதிரி. அதே சமயத்தில் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீம் கலர் நல்லாயிருக்கும், க்ரீமுங்க, அப்புறம் க்ரீன், அப்புறம் ஒயிட், 3 கலருமே இன்றைக்கி நல்லா உங்களுக்கு எடுபடுது. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. இன்றைக்கி வெள்ளை நிற மலர்கள் கொண்டு நீங்கள் இன்றைக்கி உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்டத்தையும் வழிபட்டால் உங்களுக்கு தடைப்பட்ட காரியம் டக்குன்னு உடஞ்சி கை கூடும் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசி நேர்வு சுக்கிரனுங்க. இந்த கோச்சார நிலவரத்தை எடுத்து பார்த்தா முருகா நிதானமான ராஜதந்திரி அப்படின்னு சொல்லலாம். காரணம் லக்னத்தில், அதாவது ஒன்றுலேயே சந்திரன் இருக்கார், ராசியிலேயே சந்திரன் இருக்குங்காட்டி இன்னைக்கு உங்கள் முகத்தில் தனி லட்சுமி கடாட்சம் தெரியும் அப்படிமா, ரைட்டுங்களா. இப்போ என்ன அர்த்தம், மனசில் சந்தோஷமாக இருப்பீங்க, கடவுள் அருள் நிறைஞ்சிருக்கும், அப்போ ஒரு தெய்வீக தன்மையோடு இருக்கும், ரைட்டா. உண்மை எதானுங்க, சந்திரன் அந்த அமைப்பில் இருக்கார் இன்னைக்கு. அதாவது 5ஆம் வீட்டில் சூரியன், அப்புறம் புதன் வக்ரம் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்குங்காட்டி பூர்வ புண்ணியத்து வீட்டில் இந்த கிரகங்கள் கும்மாளம் விட்டு உட்காந்துருக்குது. அப்போ வீட்டில் விசேஷத்தை பற்றி யோசனைகள் ரொம்ப தீவிரமாக எடுப்பீங்க, ரைட்டுங்களா. இந்த காரியத்தை சுபகாரியத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி தீவிரமாக இருப்பீங்க. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி சுக்கிரன் மாந்தி 3 இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பழைய கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், இந்த பிரச்சனையை முடிச்சாகணும்டா அன்றைக்கி அப்படின்னு மாதிரி இருப்பீங்க. 9ல் குரு வக்ரமாக இருக்கார், அதில் பாக்கியஸ்தானத்தில் குருன்னு சொல்லுவாத. பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்தால் என்னங்க பெரியவங்க ஆசீர்வாதம் அமோகமாக இருக்குதுங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குதுங்க இன்றைக்கி. நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க? அதே சமயத்தில் உங்களுக்கு அதுதான் ஒரு கவசமாகவே இருக்குது, மோதாதுங்க ஆசீர்வாதம். கண்ணுக்கு தெரியாத கவசங்க அது, புரிஞ்சுக்கோணும். நீங்கள் 11ல் கேது இருக்கார், அப்படி இருந்தால் நாங்கள் லாப வீட்டில் கேது இருக்குங்காட்டி ஆன்மீக விஷயங்களில் அதீத ஈடுபாடு இருக்கும். ஏன் ஆன்மீக பொருள் விற்கிறீங்களா, கடை வச்சிருக்கீங்களா, இந்த பூ இதெல்லாம் வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் லாபம் வரலும் கோயில் விசேஷத்தில், சரிங்களா. பொதுவாக இன்றைக்கி எதையும் அவசரப்படாமல் வெரசா முடிக்கணும்னு நினைக்காம நிதானமாக காய் நகர்த்தக்கூடிய பக்குவம் உங்களுக்கு மட்டும் இன்றைக்கி இருக்குதுங்க. மனசு லேசாக பூத்த மாதிரி, ஸோ மற்றவங்க மேலே கோபதாபம்லாம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. கோபதாபம் இருந்தாலும் மறைஞ்சிரு ஏதோ சூழலை பண்ணிட்டேன் அப்படி நீங்களே அனுசரித்து போவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட தன்மை அமோகமாக இருக்குது. அதான் சொல்ல தெய்வீக கடாச்சாரம் வந்துருச்சு, அப்போ எல்லாமே மாறும் இல்லை, அது மாறுது. சரிங்க, உங்களுக்கு அப்படி இருந்தால் உத்தியோகத்துக்கு எடுத்து பார்த்தா ஆஃபீஸில் உங்களை வேலையை பார்த்துட்டு மேலதிகார சபாஸுங்க சூப்பருங்க, நல்லா அருமையாக செஞ்சீங்க, நுணுக்கமாக செஞ்சீங்க அப்படின்னு பண்ணுவாங்க. புதிய வேலை தேடுபவர்கள் கூட நல்ல தகவல் வரும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. லட்சுமி கடாச்சம் வந்துச்சா எல்லாம் வரத்தானே செய்யும். பழைய ஸ்டாக் எல்லாம் வெரசா தீர்ந்து வித்துரும், கவலைப்படாதீங்க. கஸ்டமர்கிட்ட அன்பாக பேசுவீங்க, அன்பாக பேசினா தேடி வருவாங்க உங்களை, ரைட்டா. அண்ணாச்சினமா அண்ணங்கடை, அண்ணாச்சி கடை, அண்ணங்கடை, ரைட்டுங்களா. ஏனுங்க என்னங்க வாங்க போங்க அசத்தங்க நீங்கள், அவ்வளோதான் நாம் சொல்ல முடியும். ஜம்முன்னு இருங்க. அதே சமயத்தில் 10ஆம் வீடு தான் தொழில் ஸ்தானம், அங்கே 10ஆம் அதிபதி சந்திரன் ராசியில் இருக்காரா, அதனால் உங்களுடைய நேரடி பார்வை எதிராக எல்லாத்துலேயுமே இருக்குது. பிஸ்னஸ் தொழில் நேரடியாக இருக்கும், ரைட்டா. அது கஸ்டமர் யாராக இருந்தாலும் சரி எப்போ டெய்லியும் நேரடியாக நின்று முடித்து அமோகமாக அழலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கிணறு வாய்க்கா பாசனம் சரியாக இருக்குதுங்க. ஆடு மாடு சந்தையில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கித்தான் இருக்கு. அந்த உபரி வருமானம் அமோகமாக இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். விவசாயி கூடத்துக்கு நல்ல நாள் தான் இன்றைக்கி. உறவுகள் குடும்பம் அப்படின்றது பார்த்தா வீட்டில் இன்றைக்கி குதூகலம் தானுங்க. அப்புறம் முதல்லையே லட்சுமி கடாச்சா, அப்புறம் பங்காளி மச்சனம் உரசல் இருந்தால் நீங்கிரும், அமோகமாக இருப்பீங்க, ரைட்டா. அதே சமயத்தில் மனைவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மனைவிக்கு பிடிச்ச மனசார நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் அவங்கள ரொம்ப அஸ்த போகுது, ரைட்டா. அன்பு பண்பு பாசம் பரிவு எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு பொங்கல் நாள் வெண்பொங்கலில் சக்கரை பொங்கல் வச்ச மாதிரி தித்திப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது, ரைட்டுங்களா.
காதலை பொறுத்த வரைக்கும் அங்கே மட்டும் என்னங்க, இன்றைக்கி எப்படி தான் தேன்கூடு மாதிரி தித்திப்பான அந்த ரொமான்ஸ் அமோகமாக இருக்கும். ரைட்டாக ஃபோன்லேயும் ரொமான்ஸ் இருக்கும், நேர்லேயும் ரொமான்ஸ் இருக்கும். இந்த காதலை அப்படியே கொண்டு வீட்டில் சொன்னீங்கன்னா அங்கேயும் பாசிட்டிவான வைப்ரேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா, பாருங்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் தெளிவு இருக்கும். எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா அட்டா சூப்பருங்க, உங்களை ஜெயிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு மனசில் அப்படியே வந்து இந்த கேள்வி கேட்டோன்னே பதில் அப்படியே டக்குன்னு வந்து கொட்டும் பாருங்கள். அந்தளவுக்கு அமோகமாக இருக்குது கல்விஸ்தானம். ஆனால் எழுதி பார்த்து படிக்கிறது நல்லது. தூரத்து சொந்தக்காரங்க திடீர்னு வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்தி ஒரு முக்கியமான செய்தியோட சொல்லிட்டு போகலாம். ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லிட்டு போகலாம். பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ லேசான தலைவலி, சின்ன கண்ணில் லேசாக எரிச்சல் வரும். நீங்கள் ஒன்லைன் நைட்டுனால தலைக்கு நல்லெண்ணெய் வச்சுட்டு காலையில் வச்சு ஜம்முன்னு குளிங்க. வேறு ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லை. கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கணும், அவ்வளோதான் மெயின். சித்திர நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள். செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி. என்னங்கிறாரு, இன்றைக்கி 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அப்போது பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல ஒத்தாசை கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பூமி காரகன் நம்ம செவ்வாய், அதனால் பூமி லாபம், அதாவது சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பு தெரியுதுங்க, பிரகாசமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். சொந்த தொழில் இருக்கிறவங்க புது யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? வெளிநாட்டு யோகம் இன்றைக்கி கதவை தட்டுற அளவுக்கு நல்லா இருக்குது. வீட்டில் விசேஷம் பற்றின பேச்சுக்கள் ஜரூராக நடக்கும். இன்றைக்கி எந்த மாற்றம் இல்லை. பழைய நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய காரியம் கூட கைகூடும். முன்கோபத்தை குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா இன்னும் அருமையாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறோம். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி ராகு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 5ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அப்போது இன்னைக்கு எதிர்பாராத ஒரு திடீர் லாபம் கூட வரும். பொருளாதார முன்னேற்றம், வராத கடன் கூட வரும். அது வராது நினச்சி வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தன்மை நல்லா இருக்குதுங்க. புதுவிதமான விஷயத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு அதில் எப்படிலாம் ஜெயிக்கலாம், இதில் போனால் லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல்நோக்கு சிந்தனை அதிகரிக்கும் சுவாதியை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? சில தடைகள் அரசாங்க காரியமாக இருக்கலாம், தனியார் விஷயமா இருக்கலாம், தடைகள் நீங்கி இன்றைக்கி ஒரு நல்வழி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை முன்னின்று வாங்குவீங்க. சமூக வலைத்தளம் இருக்குல்ல, அதிலெல்லாம் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் வெளியில் தெரிகிற அளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே, எதிர்பாராத பண வரவு தான் உங்கள் மனசை உற்சாகப்படுத்துங்க, அதை மறந்துடாதீங்க. ரைட்டா? அதே சமயத்தில் பேராசைங்கிறது வேண்டாம், லிமிட்டான ஆசையை வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தந்திரமான போக்கு, டாக்டிக்ஸ் பாயிண்ட்ஸ். பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான மனநிலை. ரைட்டுங்களா? அடுத்து விசாக நட்சத்திரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு. என்னங்கிறாருன்னா 9ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். அப்போ பெரியவங்க வழியில் உங்களுக்கு மூதாதையர் வழியில் சொத்துக்கள் சேரும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வரும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை சொசைட்டியில் நல்லா இருக்குது. ஆன்மீக பயணம் மனசுக்கு திருப்தி தரும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, டைம் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பிள்ளைகளோட உயர்கல்வி பற்றின கவலைகள் இன்றைக்கி தீர்ந்து விடும், வழி கிடைக்கும். வீட்டில் ஒரு பணத்தட்டுப்பாடு இருந்தால் இன்றைக்கி நீங்கிரும், இன்னும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. குருவோட பார்வையால் காரிய தடைகள் எல்லாம் விலகிவிடும். டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் மறதியால் ஒரு சின்ன மிஸ்டேக் வர மாதிரி இருக்குது, மறந்துட்டப்பா அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது ஒரு தயக்கம். லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு பிங்க்கும் ஸ்கை ப்ளூவும் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. இன்றைக்கி மொச்சப்பயிர் இருக்கும் வீட்டில் நீ கிழங்கு வச்சுருப்பாங்களா, அந்த வச்ச வெள்ளை மொச்சை இருந்தால் அதை அப்படியே எடுத்து குலதெய்வத்தை வச்சு கும்பிட்டு நாளைக்கால் நேரமே அது பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வழக்கமாக தீனியாக போட்டிங்கன்னா பண வரவு கூடும், மன அமைதி ரெட்டிப்பாகும். வெள்ளை மொச்சைக்கும் கோச்சாரத்துக்கும் அந்த பவர் இருக்குது. ரைட்டுங்களா? நல்லது வலிக்கட்டும். நற்பவி தனுசு ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசி நேர்பதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி கோச்சார அமைப்பு சனிக்கிழமை வச்சு பார்க்குறப்போ அசராத ஆளுமை இருக்குமா, இல்லை அசந்து போகிற ஆளுமை இருக்குமா அப்படின்னு தான் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு 4ஆம் வீட்டில் தான் சூரியன், புதன் வக்ரம், ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போ சுகஸ்தானங்கிறது. அப்போ இங்கே 4 கிரகங்கள் இருக்குங்காட்டி வீட்டில் வண்டி வாகனம் மாற்றத்தை பற்றி யோசனை அதிகமாக இருக்கும். ரைட்டா? வண்டிக்கு எஃப்சி காமிச்சு ரெனியூவல் பண்ணலாமா, இல்லை கொடுத்து போட்டு வேறு வண்டி வாங்கலாமா அப்படின்னு நினைப்பேன். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி, சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. பூர்வ புண்ணியத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. குலதெய்வத்தால் தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நடக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? 5ஆம் வீடு சொல்லுதுங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே குரு வக்ரமாக இருக்கார். அப்போ குரு வக்ரமாக இருந்தாங்க அஷ்டமத்தில். குரு வக்ரமாக இருக்காங்க, பெரிய முதலீடுகள் பண்ணுறப்ப கொஞ்சம் உஷாராக இருங்க. ரைட்டுங்களா? அப்படின்னு இருக்காங்க. 10ல் கேது, தொழில் ஸ்தானம். அப்போது கேது அங்கே இருக்குங்காட்டி வேலையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். வேணும் நடக்கட்டும் ஐயா, என்னத்தப்போ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. 12ல் சந்திரன் இருக்கார். விரைய வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும், சுப செலவுகள் வந்து சேரும். சிம்பிள். ரைட்டுங்களா?
இன்றைக்கி எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு அடிப்படையே உங்களுக்கு அதுதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பழைய கசப்பான விஷயங்கள், நடக்காத விஷயத்தெல்லாம் தூக்கி கடாசிட்டு மூட்டை கட்டி தூக்கி குப்புற போட்டுட்டு எதையும் இன்னைக்கு என்ன நடக்குது, இது எப்படி சக்ஸஸ் பண்ணலாங்கிற எண்ணத்தை விதைச்சிங்கன்னா துணிஞ்சு செய்வீங்க எந்த காரியத்தையும். அந்தளவுக்கு இருக்கு. பழசையாக நினச்சிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் உங்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சக்கவோடு போட்டு முடிச்சுட்டு மேலதிகாரிகளே ஆச்சரியப்படுவாங்க, சார் இந்த வேலையை இத்தனை வேலை வந்து முடிப்புன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒத்தாசையாக இருப்பாங்க. 4 வார்த்தை கண்டிப்பாக பேசுவாங்க. ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு வழிமுறையும் அதனால் கிடைக்கும். ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி சுமாராகத்தானுங்க இருக்குது, ஒன்று ஒத்துக்கணும். ஆனால் புதுசாக ஆர்டர்கள் கைக்கு வரும். போட்டி கடைக்காரங்க ஏற்ற மாதிரியே கடை வச்சுட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஆனால் அவங்களுடைய தகுதிதத்தமான வேலையை உங்கள் புத்தியால் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைப்பீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அதே சார் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு தொழில்ஸ்தானுங்க, கேது இருக்குங்காட்டி இன்றைக்கி புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறோம், பெரிய முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறோம்னா வேண்டாங்க. பழைய வாடிக்கையாளர்கிட்ட ஃபோனில் பேசி அப்படியே பழையபடியே போட்டும் அப்போ அந்த மாதிரி பார்த்துக்கணும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கிணற்று பராமரிப்பு மற்றும் உரம் போடுற வேலைக்கு இன்றைக்கி அமோகமான நாளுங்க. கால்நடை கோழி ஆடு மாடு இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவோங்க. அப்போ நோய்கள் வந்தால் ஊசி வெட்டினரி டாக்டர் கொண்டு வந்து ஊசியெல்லாம் போடணும், அந்த மாதிரி இருக்குங்க. சரி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் சின்ன இஷ்யூஸ் எடுத்தோம் காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் வரும். சும்மா அதை கொஞ்சம் நைஸாக பேசி அந்த அவங்கள புரிய வச்சு ஓகே வாங்கிக்கணும். ரைட்டா? அதில் கொஞ்சம் உரசல் வரும், ஆனால் முடிவு நல்லா தான் இருக்கும், தப்பு கிடையாது. மனைவியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரிக்கிட்ட இன்றைக்கி அதிகம் தான், எல்லாம் வெளிப்படையாக பேசிடுங்க. ஓகே, மறைச்சி பேசுனீங்க அம்மனிக்கு அதுக்கு முன்னாடி நியூஸ் வந்துடும். ரைட்டா? அப்புறம் ஓப்பனாக இருந்தால் தான் அவங்க பக்கபலமாக இருப்பாங்க. இல்லைன்னா நமக்கு தேவையில்லாமல் சிக்கல் அவங்களால வரக்கூடாது, அதுக்காக சொல்கிறோம். ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ரொமான்டிக் ஸ்லாங் நல்லா இருந்தால் கூட இருந்தாலும் ஒரு சந்தேக புத்தியோடு இருப்பாங்க. அம்மா உங்கள் ஆஃபீஸில் எதுக்கு அப்படின்னு சந்தேகம் இல்லைம்மா, வாழ்க்கையில் என்னுடைய காதல் ஒன்று பண்ணிட்டேன், அந்த காதல் தான் எனக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும், நீ தான் என்னுடைய வீட்டுக்காரி, என்னுடைய உலகமே நீ தான் அப்படின்னு உண்மையை சொல்லணும். அப்படி இருந்தால் அந்த காதல் ஜெயிக்கும். அதே சமயத்தில் படிக்கிற பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்போ எழுதி பார்த்து படிக்கிறவங்களுக்கு எக்ஸாமில் மார்க் அள்ளக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குங்காட்டி ஃபார்முலாவில் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் எடுத்து எழுதி பார்த்து வச்சுன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கல்விஸ்தானம். கேட்டுங்களா? உங்களுக்கு வீட்டுக்கு திடீர் விருந்தாளி வருவாங்க, அவங்க மூலிமா நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு செய்தி கூட கிடைக்கும். இதுக்கு சாப்பாடை கொஞ்சம் ஃபோன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, தோசமாக ரெடியாக வச்சுக்கோங்க, சட்னி இது ஆட்டி ரெடி பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பித்தம் சம்மந்தமாக கொஞ்சம் வயிற்றில் எரிச்சல் அல்லது கால் வலி வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்பு லேசாகன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசாக நட்சத்திரம் அதிபதி வந்து குரு வந்து 8ல் குரு வக்ரமாக இருக்குங்காட்டி திடீர் பணவரவு இருக்குதுங்க, செலவு துரத்தும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான திருப்பம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகார குடைச்சல் கொஞ்சம் குறையும் அப்படின்னு இந்த அமைப்பில் அந்த கோச்சரத்தை வச்சு பார்க்குறப்போ உங்கள் அதிபதி அப்படி சொல்கிறாரு. உத்தியோகத்தில் அப்படி குறைஞ்சா கூட வெளியூர் பயணத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், கவலைப்படாமல் இருங்க. வீட்டுக்கு தேவையான பழைய மராமத்து வேலைகளை செய்யக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பிள்ளைகளோட படிப்பு பற்றின கவலை ரொம்ப ஒரி பண்ணாதீங்க, தீர்ந்து விடும் அப்படிங்கிறாங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக நிதானமாக போயிட்டு வாங்க, நோ டைவர்ஷன் அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது அனுபவம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். அனுச நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சனிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 5ஆம் வீட்டில் தான் உங்களுக்கு சனி இருக்கார். ஆமாங்க, இதுக்காட்டி குலதெய்வ கோயில் பக்கம் ஒரு 8 போயிட்டு வாங்க. ஒரு பக்கமாக இருந்தால் ஒரு 8 போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும், தடைப்பட்ட காரியம் நிறைவேறும். இல்லை சார் ரொம்ப லாங்கு சார், நாங்கள் இருக்கிறது டவுனில் இருக்கிறோம், கோயில் அந்த கிராமத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்களேன். சரிங்களா? தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைக்கி கைகூடும். தொழிலில் இருந்து வந்த ஒரு மந்தநிலை மாறி ஒரு பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் நல்லாவே வரப்போகுது. இன்றைக்கி வங்கியில் லோன் கிடைக்கிற விஷயமாக நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக அதை பற்றி ஆலோசனை பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை நீங்களே இருந்து வாங்கி கொடுக்கலாம், நல்லது தான் நடக்கும். மேலதிகாரிகள் நல்லா உங்களை பாராட்டுவாங்க, ஒன்றும் தொந்தரவுள்ள வேலையை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த வாரண்டியெல்லாம் எதுவும் வேண்டாம். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது பயம் சொல்லுவோம். கேட்டை நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி வந்து புதனுங்க. புத்திக்காரன் என்ன சொல்கிறான்னா 4ஆம் வீட்டில் புதன் வக்ரமாக இருக்கார். அப்போ வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் அமோகமான தீர்ப்பு, வெற்றி கிடைக்கும். அம்மாவோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், உடல்நிலை சீராகும். வீட்டுக்கு தேவையான புதிய விஷயங்கள், வண்டி வாங்குறது உங்களுக்கு யோகம் இன்னைக்கு இருக்குது.
உறவினர்கள் சொந்தக்காரனுடைய ஒத்தாசை இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது, முழுசாக இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. புதுவிதமான ஒரு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய விஷயத்தில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டிங்களா? தகவல் தொடர்பு மூலியமாக ஒரு பெரிய நல்ல யோகம் இருக்குது. எச்சரிக்கைனா பயணங்கள் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது புத்தி கூர்மை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் படபடப்பு. கேட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ரெட்டும் மெரூனும் நல்லாயிருக்கு, மெரூன் கலருங்க. லக்கி நம்பர் 9 + 8ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. ரைட்டா? இன்றைக்கி நல்லெண்ணெய் தீபத்தை உங்கள் குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வம் ஏற்றி மனசார வழிபடுங்க. இன்னும் சொல்லட்டுங்களா? ஆஞ்சநேயர் கோயில் தான் போயிட்டு வாங்க. இருந்தால் ஆஞ்சநேயரையும் வழிபடலாம், குலதெய்வத்தையும் வழிபட்டிங்கன்னா தடைப்பட்ட காரியம் கைகூடும், மன நிம்மதி அமோகமாக கிடைக்கும். சரிங்களா? நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி குருங்க. இன்றைக்கி கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்போ ஒரு வெற்றி வீரராக, ஒரு வெற்றி வீராங்கனையாக வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிறத இன்றைக்கி தீவிரமாக பார்க்க போகிறேங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்படி இருந்தால் அது தைரியஸ்தானம் 3ஆம் வீடு. அப்போ 3ஆம் வீட்டு தைரியஸ்தானத்தில் கிரகங்கள் கும்பாலமாக இருக்குதுங்க. அதனால் எதையும் துணிஞ்சு செஞ்சு முடிப்பீங்க. வீரமான மங்கைகளாக, வெற்றி வீரராக வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. சுகஸ்தானம், அந்த சுகஸ்தானத்தின கிரகங்கள் இருக்கங்காட்டி வீட்டுக்கு தேவையான பொருட்களை, ஆடம்பர பொருட்களை, பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்து நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். கலத்திரஸ்தானத்தில் கலத்திர வீட்டில் குரு இருக்கார். மனைவி வழியில் உங்களுக்கு அமோகமான யோகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. 9ல் கேது இருக்கார். அப்போது பாக்கிய வீட்டில் கேது இருக்குங்காட்டி ஆன்மீக பயணங்கள் மனசுக்கு இரட்டிப்பு தெம்பை தரும். 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ லாப வீட்டில் சந்திரன் இருக்கார். பண வரவு நல்லா தான் இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் தடை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் முருகா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுப்பீரியர் ராயல், ஒரு அப்படி மாதிரி ஒரு எண்ணம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதையும் கெத்தாக செஞ்சு முடிப்பீங்க. சுப்பீரியர்னா என்ன, அது மாதிரி ஒரு பவர் இருப்பீங்க. பழைய பிரச்சனைகள் எல்லாம் காற்றுல போனால் தூசியாட்ட கரைஞ்சி போயிடும். அதெல்லாம் நினைக்க மாட்டீங்க. அதெல்லாம் மறந்துட்டு ரிலாக்ஸாக இன்றைக்கி ஒரு விஷயத்தை புதுசாக யோசனை பண்ணுவீங்க. பழைய வழியை மறந்துட்டு புதிய வழி கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் தான் ராஜா ராணிங்க, ரைட்டுங்களா? அதே சமயம் உங்கள் அதிகாரம் இன்றைக்கி அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கூட உங்களை தேடி வரும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்லாப்பெட்டி பொருளாதார முன்னேற்றம். கல்லாப்பெட்டி நம்புதுங்க, பண்ணுங்க. தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குது. கூட்டு வியாபாரத்தில் நல்ல அமைப்பு நல்லா இருக்குது. கஸ்டமர்கிட்ட ஏகப்பட்ட நல்ல ஒரு அமைப்பு, ஆர்டர்கள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? என்னென்னா அந்த 10ஆம் வீடு தான் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் அதிபதி புதன் 3ஆம் வீட்டில் வக்ரம பெற்றிருக்காட்டி இன்றைக்கி உங்கள் விளம்பர யுக்திகளை மாற்றி அமைச்சு ஒரே பொருளை வேறு வேறு விதமாக டாக்டிக்ஸாக வேலை செஞ்சு லாபத்தை அள்ளுவின்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு புத்திக்காரனாக வியாபாரம் தொழிலில் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா கிணறு, இந்த போர் போடுறது வேலைகளுக்கு இன்றைக்கி நேரம் ஒதுக்குங்க. நல்ல நாளாக இருக்குது. பால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குது. கால்நடையை பொறுத்த வரைக்கும் உபரி வருமானம் நல்லா இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் பார்க்குறப்போ வீட்டுக்குள்ளே இன்றைக்கி குதூகலம், சந்தோஷம், உற்சாகம், மகிழ்ச்சி, பங்காளிகள் மூலிமா ஒரு நல்ல செய்தி தேடி வர்றது எல்லாமே அமைப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில். மனைவி ஸ்தானம் எடுத்து பார்த்தா மனைவி முதல் சொன்ன மாதிரி மனைவி வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல சுப செய்தி வரும். நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுதுங்க. வீட்டுக்காரி சொல்லே வேதம் அப்படின்னு கேட்டு நடந்தீங்கன்னா இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே சரி. காதல் உறவை எடுத்து பார்க்குறப்ப இன்றைக்கி இனிப்பாக தான் இருக்குதுங்க. காதல் கசக்கலிங்க, ஸ்வீட்டாக இருக்குது. நல்ல காதல் ஜெயிக்கும். அதே சமயம் காதலில் கொஞ்சம் ஊடலும் கூடலும் கலந்துருந்தாலும் ஊடல் எதுக்கு வருது? கல்யாணத்தை பற்றி பேசினா வீட்டில் என்னது பயப்படுறது. அதனால் அந்த ஊடல் வரும். அந்த ஊடல் அப்புறம் கூடலாக மாறும். 2 பேரும் சேர்ந்து முடிவெடுப்பீங்க, தீர்க்கமான முடிவெடுப்பீங்க. அடுத்த லெவலுக்கு எப்படி இந்த காதலை கொண்டு போகலாம் அப்படின்னு. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவு அதிகரிக்கும். அதிகாலை எந்திரிச்சு படிச்சிங்கன்னா மார்க்கு அமோகமாக அல்லலாம். ஒரு சின்ன அட்வைஸ் அது, ரைட்டுங்களா? இன்னும் பழைய காலேஜ் ஃப்ரெண்டை பார்ப்பீங்க, இல்லை காலேஜ் ஃப்ரெண்டையை பார்க்கலாம். அப்படி திடீர்னு ஃபோன் கூட வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு நல்ல மனசுக்கு பிடிச்ச மகிழ்ச்சியான தகவல் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா முதுகு வலி, லேசாக தோள்பட்டது மாதிரி பெயின் வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் அதுக்கு மாதிரி கொஞ்சம் மருந்து மாத்திரை இல்லாமல் போட்டு இந்த தைலமெல்லாம் இருக்குல்ல, அது போட்டு கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் இதை பண்ணுங்களேன். அது இன்னும் சொல்லட்டுமா, இந்த உளுந்து சம்மந்தமான இதை உணவுகளை சாப்பிடலாம். ஆனால் போங்க உளுந்து வடை சாப்பிடுங்க, அவ்வளோதானே. உளுந்து வடை சூடா வீட்டில் செஞ்சோ கடையில் போய் 2 வடை எடுத்து சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். அதுக்காக உளுந்து வடை டீ குடிக்க சொல்லிங்க. உளுந்து உடம்பு கொஞ்சம் பெயின் குறைக்கும், ரைட்டுங்களா? உடம்பு தெம்பு வரும். நட்சத்திர பலன்கள் பார்க்கலாங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் அதிபதி கேது.
9ல் கேது இருக்குங்காட்டி ஆன்மீக பயணம் போனீங்கன்னா வெற்றி அமையும். ஆன்மீக பயணத்தை பற்றி பிளான் சூப்பராக இருக்குங்க. குலதெய்வத்தின் அருள் முழுசாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குதுங்க. எடுத்தோன்னே அதை பாயிண்ட் வருது. அப்போ நம்ம வேண்டிக்கணும்ல, செய்யணும்ல. தொழில் வியாபாரத்தின் தடைகள் நீங்கி இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேர்க்கை அதிகமாகும். பெரியவங்க ஆசீர்வாதத்தில் ஒரு நல்ல காரியம் அமோகமாக நடக்கும். பழைய பகைவர்களாக நண்பர்களாக மாறுவாங்க. எப்படி இருந்தாலும் சட்ட சிக்கல் ஏதாச்சும் இருந்தால் அதில் நீங்கள் அதிகமாக தலையிடாதீங்க. உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பலம் அப்படிங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம் சொல்லுங்கள். பூராட நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன் என்ன சொல்கிறாரு? 4 சுக்கிரன் இருக்குங்காட்டி சொகுசான வாழ்க்கை இன்றைக்கி உங்களை தேடி வரும். அமோகமான அமைப்பு, ஜம்முன்னு இருப்பீங்க. மனைவி வழியில் இருந்து வந்த சிக்கல் தீர்ந்து மனைவினாலேயே உங்களுக்கு மகிழ்ச்சி அதீதமாக கிடைக்கும் உண்டு. உத்தியோகத்தில் உங்களோட உழைப்புக்கு தக்க கௌரவம், மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். கவலைப்படாதீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. வீட்டு விசேஷங்கள் உங்களை பற்றி வீட்டு விசேஷங்கள் நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதில் உங்களுடைய நீங்கள் உங்கள் பேச்சு எடுபடுமாங்க. ரைட்டுங்களா? சேமிப்பெல்லாம் நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க. சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு இன்றைக்கி நம்ம வேலை வெட்டிக்கு சந்தோஷமாக செஞ்சோம்னா இன்றைக்கி அமோகமான நாளாக அற்புதமாக சந்தோஷமாக கொண்டாடலாம்ங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது பொறாமை. ரைட்டுங்களா? பொறாமைன்னா நீங்கள் பொறாமப்படுறது ஒரு பக்கம் தான், உங்கள் மேலே பல பேர் பொறாமப்படுவோம். அப்படி ஒரு அளவுக்கு இருக்குது. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்சத்திரம் அது போய் சூரியனுங்க. இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சூரியன் ராகுவோடு இருக்குங்காட்டி இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் நிதானமான வெற்றி உங்களை தேடி வரும். கவலைப்படாமல் இருங்கிறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கிறாங்க. அவங்க அந்த ஒத்தாசை மூலம் ஒரு பெரிய காரியத்துக்கு ஒரு மன தைரியம் கிடைக்கும். அந்த காரியம் கைகூடும். கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. கவலைப்பட வேண்டாம். தந்தை வழி உறவுகள் மூலியமாக கூட நல்ல அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. அரசியல் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். எதையும் தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏதோ என்னென்னா இல்லை, நோ ஆர்கியூமெண்ட்ஸ். ரைட்டா? அது மட்டும் பண்ண வேண்டாம் எல்லாத்துக்கிட்டையும். பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது அகங்காரம். அதை பார்த்துப்போம். லக்கி கலர் பார்த்தவங்களுக்கு எல்லோ கலர், க்ரீன் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. இன்றைக்கி உங்களுக்கும் வெள்ளை மொச்சை பயிர் இருந்தால் வீட்டில் அப்படி கேளுங்க. வெள்ளை மொச்சை பயிரை நைட்டே எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டு அடுத்த நாள் அதை கழிஞ்சு அந்த வெள்ளை மொச்சையை ஒரு பசுமாட்டுக்கு அப்படியே கொஞ்சம் போய் கொடுங்க. அப்படி சாப்பிட காரிய தடைகள் விலகி சுபிச்சம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு சின்ன பரிகாரம். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. அதிபதி உங்களுக்கு ராசியின் அதிபதி சனிங்க. இன்றைக்கி விடாமுயற்சியின் வித்தகரா இல்லை எந்த காரியத்தை விட்டுட்டு போயிருவீங்களா அப்படின்னு மெயினாக பார்க்க போகிறோம். அதை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போ தன வீட்டில் கிரகங்கள் இப்படி இருக்கா என்ன ஆகும்னா வருமானம் நல்லா இருக்குது, முன்னேற்றம் நல்லா இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பேசுகிறப்ப வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சனி சுக்கிரன் மாந்தி இருக்காங்க. தைரியஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருந்தால் இளைய சகோதரர் வழியில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட், நல்ல ஒத்தாசை இருக்குது அப்படின்ட்டு. ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குரு பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். நிரந்தரமாக கடன் அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக தேடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். 8ல் கேது இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் கேது இருந்தால் என்ன ஆகும்? எதையும் யோசித்து நிதானமாக செய்யக்கூடிய தன்மையை கொடுப்பார். நீங்கள் அப்படி தான் பண்ணணும். ரைட்டுங்களா? 10ல் சந்திரன் இருக்கார். அப்போ கர்மஸ்தானம். அப்போ சந்திரன் தொழில் இன்னைக்கு நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற இதெல்லாம் தான் கோச்சார அமைப்பில் சொல்லக்கூடிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதையுமே ஒரு கை பார்த்துடலாம்ப்பா அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு தானாகவே பிறந்துதான் இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? மனசில் இருந்து வந்த ஒரு பாரமெல்லாம் குறைஞ்சி சும்மா ரிலாக்ஸாக இருப்போம், செஞ்சு தான் பார்ப்போம் அப்படிங்கிறது மனசு எதையுமே லேசாக பக்குவமாக எடுத்துக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் பொறுப்பு அதிகரிக்குதுங்க. மேல் அதிகாரியாக உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை ஒப்படைச்சா அதை ரகசியமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கல்லாப்பட்டி நிரம்பக்கூடிய நேரம் இருந்தாலும் புதிய ஸ்டாக் எடுக்கிறத பற்றி யோசனை அதிகமாக இருக்கும். காசாக வச்சுருக்காம பொருளாக வாங்கி எப்படிலாம் வியாபாரம் பண்ணலாங்க தன்மை இன்னைக்கு அதிகரிக்கும். ரைட்டுங்களா? வாங்கன்னா என்ன வரவே மாட்டேங்கிறங்க, வாங்க நம்ம கடையில் ஆஃபர் நிறையா இருக்குதுங்கோ அப்படின்னு சொல்லியே கஸ்டமரை நைஸாக பேசி வியாபாரத்தை லாபத்தை உங்கள் பக்கம் தக்க வச்சுக்குவீங்க. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி தொழில் ஸ்தானம் 10ல் சந்திரன் இருக்கங்காட்டி இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸ் பெண்களுடன் ஒத்துழைப்பு இருந்துன்னு வச்சுக்கல வருமானம் ரெட்டிப்பாகும். அதனால் வீட்டில் சிடுன்னு பேசாமல் முடிஞ்ச அம்மனி வீட்டில் புரியாத கடை கூட்டிகிட்டு போயிருங்க. ரைட்டுங்களா? அமோகமாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உரம் மற்றும் பராமரிப்பு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. ஆடு மாடு கோழி வியாபாரமெல்லாம் பண்ணுறீங்களே அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உபரி வருமானம் கண்டிப்பாக உண்டு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதி
பெருசாலாம் தொந்தரவு இல்லைங்க, இருந்தால் கூட பங்காளிகளோட இருந்ததோ சின்ன சின்ன மனக்கசப்பு உரசல்கள் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை அவங்கள்ட்ட யாரும் பேச வேண்டாம். நிறுத்தி அளந்து வீட்டில் பேசும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அளந்து பேசும், கொஞ்சம் பொறுமையாக பேசும். மனைவியை பொறுத்த வரைக்கும் மனைவி சொல்லே மந்திரம், முடிஞ்சால் கடைக்கு வாமணி நீ தான் தொட்டு உன்னால தான் அந்த கடை வியாபாரம் நடக்க போகுது அப்படின்னு அம்மனிக்கு ஒரு அமோகமான ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. வீட்டில் வரை கும்மாலம் நடக்கும் அப்படின்னு தான். ரைட்டுங்களா? ரைட்டுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு காதலருக்கு இன்றைக்கி தேன்கூடு மாதிரி தித்திப்பாக இருக்குதுங்க. தேன்கூட்டை யாரும் கலைக்கிறதுக்கு வரமாட்டாங்க, அதனால் நிம்மதியாக இருக்கலாங்க. அதே சமயத்தில் ரொமான்ஸும் அதிகமாக இருக்குது. அந்த தேன்கூடை அப்படியே உண்மையான நிலவரத்தை வீட்டில் சொன்னீங்கன்னா, பக்குவமாக எடுத்து சொன்னீங்கன்னா, அந்த காதல் திருமணம் என்ற பேச்சுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் பிள்ளைகளுக்கு தெளிவு கிடைக்கிறதும் நல்லா படிப்பாங்க, இல்லை. சின்ன சின்ன குறைபாடு இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. ரைட்டா? ஒரு டைம் 2 டைம் எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா இன்னும் அந்த குறைபாடு நீங்கும் உங்களுக்கு. இன்றைக்கி பழைய நண்பர்கள் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களை திடுப்புன்னு அவங்க மூலிமா நல்ல தகவல் வரும். ஏதோ ஒரு விதத்தில் நல்ல தகவல் வர வாய்ப்பு தெரியுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு பித்தம் சம்பந்தமாக கொஞ்சம் தொந்தரவு, கொஞ்சம் கால் வலி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிறகத்தண்ணி குடிங்க, வேறு என்னத்தை. உடம்பு வந்து தெம்பாயிரும். ஆத்தாப்பிச்சு பரிகாரம் அவ்வளோதான் அந்த காலத்தில். அப்படி பண்ண வேண்டியதான் போகும். நட்சத்திர பலன் உத்திராடம். அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியனுங்க. என்ன சொல்கிறாருன்னா 2ல் சூரியன் இருக்குங்காட்டி அரசாங்க வழியில் எதிர்பார்த்த ஏதாவது தடங்கள் இருந்தால் அது நீங்கி இன்றைக்கி எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கௌரவம் அந்தஸ்து இன்றைக்கி சமூகத்தில் உங்களுக்கு உயரும். குடும்பத்தில் இருந்து வந்த பண தட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தந்தை வழி உறவுகள் மூலிமா ஒரு பெரிய காரியம் ஒன்று நடக்க போகுதுங்க. ரைட்டுங்களா? வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி நல்லாவே இருக்குது. மேலதிகாரிகள் பாராட்டு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. இதெல்லாமே ப்ளஸ் தான் இன்றைக்கி இந்த உங்கள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் கண்ணில் கொஞ்சம் எரிச்சல், கண்ணில் கொஞ்சம் கட்டி வர மாதிரி கொஞ்சம் கண்ணில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்களை சொல்லலாம். திருவோணம் அதிபதி யாருங்க? சந்திரன். அவர் இன்னைக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு 10ல் சந்திரன் இருக்கார் உங்களுக்கு. அப்போ பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு பேர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கும். வேலையில் இருந்த மன அழுத்தம் குறையும். தாய் வழியில் உறவுகள் ஏதாவது சிக்கல் இருந்தால் அது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கிவிடும் அப்படின்னு சொல்ல. புதுவிதமான ஒரு விஷயத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதீத முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு உற்சாகமாக இருப்பீங்க. நீண்ட தூர பயணம் போனால் கூட அது வெற்றிகரமான பயணமாக அமையும், கவலைப்படாதீங்க. சேமிப்பு குறையாது, பக்கவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தேவையில்லாத பயம் ஒன்று தான் உங்களுக்கு மைனஸ், அதை தள்ளி வச்சுருங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமை, பலவீனம் அப்படிங்கிறது சின்ன பயம் ப்ளஸ் தயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரம் அதிபதி செவ்வாய்ங்க. எவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 2ஆம் வீட்டிலேயே செவ்வாய் இருக்கார். அப்போ பேச்சாற்றல் மூலியமாக உங்கள் காரிய அனுகூலம் நடக்கும், வருமானம் அதிகரிக்கும். பூமி லாபம் அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதை தெரியுது. சகோதரர்கள் மூலியமாக ஒரு பெரிய காரியம் ஒன்று கைகூடும். உடம்புல புதுத்தம்பு பிறக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. போட்டி கடைக்காரர்கள் இன்னைக்கு உங்கள் புத்திசாலித்தனத்தில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற. ரைட்டா? லோன் விஷயமா கொஞ்சம் உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியும் தெரியும் அப்படிங்கிறாங்க. முன்கோபத்தை குறைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது அதான் முன்கோபம் தான். சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பிளாக் அண்ட் ப்ளூ கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. இன்றைக்கி கருப்பு எல் கலந்த கருப்பு எல் இருக்குல்ல, அதில் வந்து இப்போ அரிசி மாவும் கலந்துக்கலாம். 2ஐயும் கலந்து எறும்புகளுக்கு தீனியாகவோ அல்லது பறவைகளுக்கு தீனியாக வச்சிங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் விரசா முடியுங்க. சிம்பிள் பரிகாரம். ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தையும் இஷ்டதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கும்பராசி நேயர்களே. ராசி நேர்பதி சனிங்க. இன்றைக்கி கோச்சார நிலவர பிரகாரம் சனிக்கிழமை உங்களுக்கு புத்திசாலி போராளியா இல்லை பதுங்குகின்ற ஒரு இதா அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? ஆனால் உங்களுக்கு பதுங்குற மாதிரி எங்களை பார்த்தா அப்படி தெரியலிங்க. இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன் நான். பொதுவாக இன்றைக்கி லக்ன வீட்லேயே சூரியன் புதன் வந்து வக்ர ஸ்டேட், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ராசிலேயே கிரகங்கள் ஜம்முன்னு கோந்திருக்காண்டி எதையும் தைரியமாக முடிப்பீங்க. அப்புறம் எங்கே போய் பதுங்க போகிறீங்க? நீங்கள் புத்திசாலி போராளி தானுங்க, மாற்றம் இல்லைங்க. ஆனால் படபடப்பை குறைச்சிக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. ரைட்டுங்களா? 2ல் உங்களுக்கு சனியும் சுக்கிரன் மாந்தி இருக்காங்க. அப்போ தன வீட்டில் இந்த 3 கிரகங்கள் இருந்தால் பண வரவு வரும். ஆனால் மாந்தியால் கைக்கு வரக்கூடிய பணம் கொஞ்சம் தாமதமாக வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கும். 5ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். அப்போ பூர்வ புண்ணியத்தால் உங்களுக்கு குரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு. அப்போ பிள்ளைகளால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச செய்திகள், மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 7ஆம் வீட்டில் கேது. கலத்திரஸ்தானத்தில் கேது இருந்தால் மனைவி வழியில் சின்னதாக கருத்து வேறுபாடு வரும். அதனால் அம்மனியை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க முடியாட்டி கம்முன்னு இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 9ஆம் வீட்டில் சந்திரன்.
பாக்கிய வீட்டில் சந்திரன் இருக்குங்காட்டி பெரியவங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு கவசமாக இருக்குது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம். பொதுவாக உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் மனசில் ஒரு நல்ல எண்ணங்கள் ஊற்றெடுக்கும், எதையும் கெத்தாக செஞ்சு முடிக்கணுங்கிற வைராக்கியம் இன்னைக்கு பிறக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் சக்கா போடு ராஜா அப்படிங்கிற மாதிரி எந்த காரியத்தையும் விரசா முடிக்கணும் ஐயா, ஸ்பீடாக முடிக்கணும் ஐயா அப்படிங்கிற ஸ்பீடாக பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் தானுங்க கில்லாடினே சொல்லலாம். அந்தளவுக்கு உங்கள் ஐடியாவுக்கு மேலதிகாரிகள் நல்லாயிருக்கு, வேலை ஸ்மூத்தாக முடியும், உங்களுக்கு சார்ந்து எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பாங்க முருகா, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்லாப்பெட்டி ஓரளவுக்கு நம்புற அளவுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது, ரைட்டுங்களா? பழைய பாக்கி வசூலாகும், மனசுக்கு ஒரு விதமான தெம்பாக வியாபாரம் தொழில் பண்ணுவீங்க, கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுவீங்க. என்னங்கக்கா நீங்கள் போன வாரம் ஆஃபர் நிறையா போட்டிருந்தேன், இப்போ பாருங்க விலை ஏற போகுது, நான் அடுத்த வாரம் டபுள் மடங்கு எறிது மாதிரி தெரியுது, அக்காட்ட பேசி அக்காட்ட பழைய ஸ்டாக் கூட விற்றுருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நாசுக்காக பேசுகிற திறமை இன்றைக்கி வியாபாரம் தொழில் இருக்குது உங்களுக்கு, ரைட்டுங்களா? சரி, 10ஆம் வீடு தானே உங்களுக்கு தொழில் ஸ்தானம், அதை வச்சு தான் எல்லாமே முடிவு பண்ணுறோம். அந்த ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்துங்க ராசியிலே இருக்கார். அதனால் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கி அக்கா அம்மனே எல்லாத்திட்டையும் பேசி சமன் பண்ணுவோம். நீங்களே நேரடியாக இருக்குங்க பாருங்க, நம்ம அண்ணனே வந்து பேசுகிறாரு பாரு அப்படின்னு நல்லா வாங்குவோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அந்த வாய்க்கா பாசனம், வரப்பு பாசனம் எல்லாம் பண்ணுறீங்களா? வரப்பு தூர்வாடுறீங்களா? கிணறு தூர்வாடுறது, வரப்பு தூர்வாடுறது, இதெல்லாம் வந்து வேலைகளுக்கு நீங்கள் உகந்த நாளுங்க. கால்நடைக்கு தீவனம் போடுறது இல்லை, அதில் எந்த குறையும் வைக்க மாட்டீங்க. அதனாலேயே உங்களுக்கு உபரி வருமானம் இன்றைக்கி கால்நடை சார்ந்து உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி குதூகலம், பங்கு வங்காளி மச்சனை அக்கா குழந்தையமார்கள் எல்லாம் வந்து ஜம்முன்னு உங்களுக்கு ஒரு குஷியான செய்தியை சொல்லுவாங்க, சந்தோஷமான பிளான் பண்ணுவீங்க. மனைவியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரி சொல்லே மந்திரம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அம்மனி சொன்னால் ஆமாம் ஜாமி, அவ்வளோதான் ரைட்டுங்களா? அவங்க மூலிமா ஒரு லாபம் கூட கிடைக்கும், அதனால் கொஞ்சம் அம்மனியை கொஞ்சம் அனுசரித்து வச்சுக்கணும், ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதலருக்கு இன்றைக்கி இனிப்பான நாள் தான். அந்த காதல், உண்மை காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்கு சில பேருக்கு குறைவாக இருந்தாலும் ஃபோன் மூலியமாகவே அந்த காதலை விடாமல் பேசுவீங்க. நல்ல காதல் ஜெயிக்கும். வீட்டில் கூட நீங்கள் சொல்வதற்கு நல்ல வாய்ப்பு தான் இன்றைக்கி, பேசி பாருங்கள். கண்டிப்பாக பேரண்ட்ஸோட சொல்லுங்கள், எப்படி எத்தனை நாளைக்கு மறைச்சு இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவு அதிகரிக்கும். அதிகாலையில் படித்தா மார்க் அள்ளக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. எழுதி பார்த்து படிங்க, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதில் தெரிஞ்சக்கூடிய விஷயந்தான், ரைட்டா? இன்னைக்கு திடுப்புன்னு பல பங்கு பங்காளியை பார்ப்பீங்க, வீட்டுக்கு வருவாங்க, சுப செய்தி சொல்லுவாங்க, எதிர்பார்க்காத வரவு நன்மை தரும். கண்ணில் லேசாக எரிச்சல், அதுக்கு முதுகுலி வரக்கூடிய தண்ணி இருக்குது, அதனால் பச்சை தண்ணியில் கண்ணை கழுவுங்க, மற்றபடி நல்லா ஓய்வெடுங்க. இதுதான் 2 ஆரோக்கியமான விஷயத்துக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா செவ்வாய்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராசியிலே செவ்வாய் இருக்காங்க. யாருக்கு? அவிட்டத்துக்கு அதிபதி வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி செவ்வாய். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தொழிலில் வந்து தடைகளை விலக்கி தருவேன், நீங்கள் நிம்மதியாக தொழில் வியாபாரம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது, அது தன்னுடைய பொருள் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்பும் நல்லா வரும் அப்படின்னா. வெளிநாட்டு யோகம் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதிகாரமான பதவிகள் கூட சிலவதுக்கு தேடி வரும். பழைய பகைவர்கள் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருப்பாங்களே, நமக்கு பிடிக்காதவங்க, அவங்களாம் இன்றைக்கி நம்ம கண்ணில் தட்டுப்பட மாட்டாங்க, தட்டுப்பட்டாலும் அவங்க கொஞ்சம் அனுசரித்து வருவாங்க, கவலைப்படாதீங்கிறாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம், ஆத்திரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். சதய நட்சத்திர அதிபதி யார்? ராகு. என்னங்கிறார்? ராசியிலேயே ராகு இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்டும், விட்டுங்களா? உங்களுக்கு சின்னதாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதில் ஒரு சின்ன லாபம் கூட பார்க்கலாம் அப்படிங்களா. புதுவிதமான தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சொல்லிட்டா சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் அந்த சிக்கல்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தீர்வு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதே சமயம் சமூக வலைத்தளங்களை நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பேர் புகழ் நல்லாயிருக்கும், கவலைப்படாதீங்க. எதிர்பார்த்த பணவரவு மனசை உற்சாகப்படுத்தும், ரைட்டுங்களா? என்னென்னா வந்த காசு போதுமடான்னு நினைக்கணும், பேராசை தவிர்த்து இருந்தீங்கன்னா வந்த காசு நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது உங்களோட டாக்டிக்ஸ், தந்திரம். பலவீனம் அப்படிங்கிறது சின்ன குழப்பமான சூழல், ரைட்டுங்களா? புரட்டாதி நட்சத்திரம் அதிபதி குரு. என்ன சொல்கிறாரு? 5ல் குரு வக்ரமாக இருக்கார். அப்போ பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது சிக்கல்கள் நீங்கும், கௌரவ பதவி ஒன்று தேடி வரும், பிள்ளைகளோட உயர்கல்வி பற்றின கவலைகள் தீர்ந்து விடும், கவலைப்படாதீங்க. வீட்டில் சுபகாரியங்களை பற்றி மங்களகரமான நிகழ்வு நடக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. வங்கி சேமிப்பு இன்னைக்கு நல்லாவே இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குருவோட பார்வையால் காரிய தடைகள் நீங்கும், ரைட்டுங்களா? என்னென்னா மறதியால் சின்ன தப்பு வர சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெய்வ பக்தி, பலவீனம் அப்படிங்கிறது சின்ன ஒரு சோம்பல்தனம், சின்ன தயக்கம்.
உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ப்ளூ கலர், கிரே கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் நல்லா இருக்குது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை வழிபடுங்க. மன அமைதி கிடைக்கும், வருமானம் தடைகள் நீங்கி வழி கிடைக்கும். சனீஸ்வரன் அருள்வான். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. ரைட்டுங்களா? வணக்கம் மீனராசி நேயர்களே. ராசி அதிபதி குருங்க. இன்னைக்கு கோச்சார அமைப்பு சனிக்கிழமை எடுத்து பார்த்தா உங்களுக்கு அருள்வாக்கு வித்தகராக, அருள்வாக்கு அரசனாக, அருள்வாக்கு அரசியாக இருப்பீங்களா, இல்லை நம்ம வாக்கு ஜெயிக்காதா அப்படின்னா பார்க்க போகிறோம். முதல் வீட்லேயே லக்ன வீட்லேயே சனி ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. ராசியிலேயே நம்ம சனியனும் சுக்கிரன் இருந்தால் ஒரு வார்த்தை கூட அழகாக வந்து விழும். பார்க்கவே அழகாக இருப்பீங்க போதுங்களா, அந்த அளவுக்கு அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. ஆனால் மனசில் ஒரு சின்ன சோர்வு இருக்குது. அது வெளிக்காட்டாத அழகு வெளிப்படும்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். அப்போ சுகஸ்தானத்தில் குரு இருந்தால் வீடு, வண்டி, வாகனம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு சாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் 6ஆம் வீட்டில் உங்களுக்கு கேது இருக்கார். அப்போ 6ஆம் வீட்டில் கேது இருந்தால் எதிரிகள் பெருசாக தொந்தரவு இல்லை. எதிரிகள் இருந்தால் பயந்து ஓடுவாங்க. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்கும். 8ல் சந்திரன் இருக்கார். அப்போ 8ல் வந்து அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தால் பயணங்கள் போகிறப்போ உஷாராக இருங்க. எதையும் யோசித்து ஒரு டைம் முடிவெடுங்க ஃபைனல். 12ல் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ர ஸ்டேட் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அதில் விரயத்தில் தன கிரகங்கள் சேர்ந்து இருக்கங்காட்டி உங்களுக்கு சுப செலவுகள் வரும், சந்தோஷமான செலவுகள் வரும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு தான் எடுத்துக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மனசில் ஒரு தெளிவு, கன்ஃபியூஷன் இல்லாத முடிவு எடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. தேவையில்லாத குழப்பம் எல்லாம் உங்களை காற்றுல பறந்து போய் குழப்பமா யாருக்கு, எனக்கா, நோ நகி அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இருக்கும். எதையும் நிதானமாக யோசித்து காய் நகரத்தில் ஒரு தெளிவான ஆளாக, ஒரு தெளிவு பெற்ற சிந்தனையாளனாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸில் வேலைப்போல் அதிகமாக இருக்குது. இருந்தால் கூட எல்லாத்தையும் சிம்பிளாக முடிச்சுட்டு பரவாயில்லைங்க சார், வேலைன்னா அப்படி தானே இருக்கும், சம்பளம் வாங்குறோம்ல, செஞ்சு தான் ஆகணுங்கிற தன்மை உங்களுக்கு வலுப்பெறும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி சுமாராக தான் இருக்குதுங்க. நம்ம ஃபுல்லாக நம்புதா இல்லையோ ஓரளவுக்கு நம்பும். ஆனால் பழைய பாக்கி வசூலாகி மனசுக்கு தெம்பு கொடுக்கும். கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கனிவாக தான் பேசுவீங்க. என்ன தான் பண்ணால் அசால்ட்டாக விடாமல் எல்லா கஷ்டமும் முக்கியம் பேசினா கூட தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு திருப்தியாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? சொன்னால் தொழிற்சாலம் 10ங்க. அந்த 10ஆம் அதிபதி குரு வந்துங்க நாளில் வக்ரம் பெற்றிருக்கார். அதனால் இன்றைக்கி இந்த ஹோம் டெலிவரி பண்ணுறது, மளிகை சாமானுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்தா கூட வீட்டில் கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாபத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். அக்கா 1000 ரூபாய்க்கு மேலே பொருள் வேணால் நாங்களே வேணால் வீட்டில் கொடுத்துருவோங்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதி அக்காக்கள் ஃபோன்லேயே சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிணறு, போர் போடுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு இன்றைக்கி உகந்த நேரம். பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் நல்லா இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி கால்நடைகளும் உபரி வருமானம் திருப்தியாக இருக்குது, ஓரளவு திருப்தியாக இருக்குது, தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிம்மதி இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், பங்கு பங்காளி மாமச்சனோட எல்லாம் இருந்தால், அத்தைமார்கள்லாம் சண்டை வந்திருந்தால் கூட ஒரு சமாதானமாக ஒரு மீடியேட்டர் வந்து எதுக்கப்பா சண்டை போட்டுட்டு சமாதானம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் சமாதானமாகி மனக்கசப்பு நைஸாக போயிடும், எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்படி இருக்கும். மனைவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்குதுங்க. அந்தளவுக்கு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம், பொருளாதார முன்னேற்றத்தை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலான்னு 2 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணுவீங்க. நல்லா இருப்பீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தித்திப்பான ஒரு காதல் தானுங்க. நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. முடிஞ்சால் 2 பேரும் சேர்ந்து ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது, புதுசாக ஒரு இடத்துக்கு போய் மனசை இன்னும் சந்தோஷப்படுத்திக்குவீங்க. காதல் ஜெயிக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி அமோகமான அமைப்பு தான் இருக்குது. எதையும் வெரசாக படித்து முடிச்சுட்டு அடுத்த படிப்பு சப்ஜெக்ட் படிக்கலாமா இல்லை இதையே ரிப்பீட் பண்ணலாமாங்கிற யோசனை இன்றைக்கி இருக்குது. அந்தளவுக்கு படிப்பு சூப்பராக வேலை செய்ய போகுது. ஸ்பீடு படிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? பழைய காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போகிற வழியில் பார்க்கலாம், ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு ஷேர் பண்ணலாம், அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பித்தம் சம்மந்தமான கொண்ட வயிறு உளைச்சல், ஐயோ வயிறு மாதிரி பரட்டி வருது, அது மாதிரி வரும். கால் வலி கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. ஒன்றிலேயே சீரக தண்ணி குடிக்கணுங்கிறவங்களா குடிச்சிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வெய்ய காலத்துக்கு நல்லது. ரைட்டுங்களா? உடம்பு கொஞ்சம் லேசாகுன்னு வச்சுக்கலாம், குளிர்ச்சி ஆகும்னு சொல்லி. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி அதிபதி வந்து குரு என்னங்கிறாரு, 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போது இருந்தால் வீட்டில் நிலம் சம்மந்தமாக ஏதாவது சம்மந்தமாக விவகாரங்கள் இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு பேச்சுவார்த்தை பங்காளிட்டு பிரச்சனை இருந்தால் சுமூகமாக தீர்வு காண்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். அம்மாவோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைக்கி முழுசாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு பிரகாசமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் மங்களகரமான ஓசை கேட்குற அளவுக்கு சுபகாரியம் நடக்கும். குருவோட பார்வையால் காரிய தடைகள் விலகும். என்ன மறதியால் சின்ன தப்பு வர மாதிரி இருக்குது. அது மறதிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறதா, அது பெருசாக சொல்ல முடியாது. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருந்துப்பாங்கிறான். பலம் அப்படிங்கிறது தெய்வீக பக்தி, பலவீனம் அப்படிங்கிறது சின்ன தயக்கம் உங்களுக்கு.
உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சனிங்க. இன்றைக்கி ராசியிலேயே சனி இருக்கார். அப்போ பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களோட உழைப்புக்கு தக்க மரியாதை கண்டிப்பாக உண்டு. பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பம் டர்னிங் பாயிண்ட் வரும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை கண்டிப்பாக இன்றைக்கி வாங்குவீங்க, கவலைப்படாதீங்க. வங்கி சேமிப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்குது. டோன்ட் வரி. மேலதிகாரிகளை பாராட்டு அமோகமாக இருக்குது. ஜாமீன் கையெழுத்து கேரண்டி வாரண்டி நோ போடாதீங்க யாருக்கும். பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது சோம்பல். ரேவதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி புதனுங்க. இன்றைக்கி 12 புதன் வக்ரமாக இருக்கார். வெளிநாட்டு பயணங்கள் இருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு தகவல், நல்ல தகவல் வரும். ரைட்டா? இப்போ தான் போர் நடந்தாலும் அங்கே நாங்கள் சேஃப்டியாக இருக்கேன்ப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரும். ஒரு சாதகமான சூழல் நல்ல அமைப்பில் தான் இருக்குது. புதன் அப்படி இருக்கார். தகவல் தொடர்பு மூலியமாக ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. இமெயில் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு தேவையான பல பொருட்களை நீங்கள் 2 பேருமே முன்னின்று பண்ணுவீங்க. வீடு கலகல குழுகுலும் இருக்குது. மாமன் வழி உறவுகள் இருந்து முழு ஆதரவு உண்டு. ரைட்டா? புதுவிதமான விஷயத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு உங்களுக்கு நல்லாவே இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு நல்ல வழிகளோடு கிடைக்குது. என்ன பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்து அதெல்லாம் பேசுங்க. இப்போ பலம் அப்படிங்கிறது புத்தி கூர்மை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் படபடப்பு. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலர், ஒயிட் கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. இன்றைக்கி மல்லிப்பூ இருக்குல்ல, அந்த மல்லிப்பூவை கொண்டு நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபடுங்க, பெருமாளை வழிபடுங்க. வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் உடைபட்டு போகும் அப்படிங்கிற அமைப்பு பெருமாள் சொல்கிறார். திருப்பதி வெங்கடாஜலபதி, திருச்சி ஸ்ரீரங்கம், எது வேணாலும் எல்லாம் ஒன்று தானே, எது வேணாலும் கும்பிடுங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு. வஜ்ரமஸ்டோ நேயர்களை வழக்கம் போல் நம்ம இந்த கோச்சர் அமைப்பை வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நீங்கள் மறக்காமல் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்னொன்று, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? நம்ம மனசு வச்சா தானே முடியும். நீங்கள் மனசு வச்சா அது முடியும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. நாளை சந்திப்போம். தேங்க்யூ.